என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டு உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வர்றாங்களோ அன்னைக்கு தான் தேசத்துல நல்ல ஆட்சிங்கிற ஒன்றை நம்மளால பார்க்க முடியும். ஆமென். அதனால சபை வெறும் சண்டே ஆராதனை நடத்திட்டு போகக்கூடாது. சபைங்கிற வேர்டே இதுல இருந்து வந்து தெரியுமா? சட்ட சபை. ஆண்டவரே உங்க மனக்கண்களை பிரகாசமாக்குங்க ஆண்டவரே. உங்களுக்கு நீங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்ல ரொம்ப நாளா நமக்கு சொல்லாததான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அது எப்படிங்க சபையை சட்ட சபைங்கிறீங்க? அப்படிதான் இயேசு சொன்னார். உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் பிளேனா இப்ப சொல்லிடுவேன். நீங்க நம்புறதா இருந்தா நீங்க எப்படி யோசித்தீங்கன்னா அப்புறம் நான் கிரீக்லாம் எடுத்து தான் வாசிப்பேன். உங்களுக்கு ஓகேவா? த கிரீக் வேர்ட் சர்ச் அப்படி நம்ம சொல்றோம் பாருங்க. இயேசு சொல்றாரு பாருங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படி சொல்றாரா? அந்த இடத்துல அவர் யூஸ் பண்ற வார்த்தை எக்லீசியா. எல்லாம் சொல்லுங்க எக்லீசியா. பார்த்தீங்களா? எது கழிச்சியாங்கிறீங்க நிறைய பேர். இதுக்கு தான் நான் கிரீக்கு ஹீப்ரு பக்கம்லாம் கொஞ்சம் போறது இல்லை. எக்லீசியான்னா எது கழிச்சியாங்க சொல்லுங்க. எக்லீசியா. எக்லீசியான்னா என்னன்னா த கால் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடிச்சிடுறாங்க. அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. எக்லீசியாக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, த கவர்னிங் அசம்பிளி. எல்லாம் சொல்லுங்க கவர்னிங் அசம்பிளி. அப்படின்னா என்னன்னா ஆளுகை செய்கிற ஒரு மையம், அதிகார மையம். அப்போ தேவன் சபைய என்னன்னு சொல்றாருன்னா, சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கூடி கட 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 கடன்னு 2 பாட்டு படிச்சு 3வது பாட்டை வேகமா போய் படிச்சு கைத்தட்டி ஆலை லூயான்னு 4 பேர் அங்கன உருண்டு 3 பேர் இங்கன பறந்து அப்படி முடிகிற ஒரு இடம் கிடையாது. தேசத்துல என்ன நடக்கணுங்கிறத முடிவு செய்கிற இடமாய் தேவனுடைய மக்கள், தேவனுடைய சபை இருக்க வேண்டும். ஆமென். த கவர்னிங் அசம்பிளி. எல்லாம் சொல்லுங்க கவர்னிங் அசம்பிளி. ஆமென். கவர்னிங் அசம்பிளியா சபை இருக்கணும் தான் கடவுளுடைய நோக்கமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வேற மாதிரி ஒரு பிக்சரை நாம இந்த உலகத்துக்கு காமிச்சாச்சு. அதனால சபை அப்படின்னு சொல்லும் போதோ அல்லது ஊழியக்காரங்கன்னு சொல்லும் போதோ அல்லது கிறிஸ்தவங்கன்னு சொல்லும் போதோ அவ்வளவு பெட்டர் பிக்சர் அநேகருக்கு இல்லை. அநேகருக்கு எப்படி இருக்குது? ஏதோ பாவப்பட்ட ஜென்மங்கள்ங்கிற மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. அதுவும் பெந்தைகோஸ்து வட்டாரம் பெருகினதுக்கு அப்புறம் ரொம்பவே ஆயிடுச்சு. ரொம்ப பரிதாபத்தின் கூட்டம் போல இது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுச்சு ஆயிடுச்சு. ஆனா கர்த்தர் இப்ப அதையெல்லாம் மாற்றி அமைக்கும் ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க பெரிய மாற்றம் நடக்க போகுது. ஆமென். உங்களையே தூக்கி எம்பியாவும் எம்என்ஏலாவும் வச்சா ஆச்சரியப்படாதீங்க. நானா பிரதர்? நானா? கடவுள் தூக்கி வச்ச எல்லாருமே இந்த கேள்வி கேட்டவங்க தான். காணாம போன கழுதைய கண்டுபிடிக்கலாம்னு ஒருத்தன் போனாங்க. கழுதைய காணும்னு தேடி போறான். கழுதை தானே தொலைஞ்சு போட்டுன்னு விடல. நம்ம ஏதாவது தொலைச்சிட்டா என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. கழுதை தொலைஞ்சது விடு அப்படிமோ. கரெக்டா? தேடி தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு என்ன சொல்றோம்? கழுதை தொலைஞ்சு போகுதுன்ட்டு. ஆனா இவன் அப்படி சொல்லல. அந்த கழுதையை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு இவன் போறான். தேடி தேடி பார்க்கறான். கடைசியில கழுதை கிடைச்சப்பாடே இல்லை. அப்படி கழுதை கிடைச்சாதான் உண்டுன்னு தேடி போன ஆட்களை, ஒரு நபரை கடவுள் என்ன பண்றாரு? இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக வைக்கிறார். ஆமென். பாருங்க, கழுதையை தேடினவனையே கதாநாயகனா மாத்துறார். ஆமென். நம்மளும் ஒன்றும் பெரிய காரியங்களை நோக்கி போற ஆட்களா இல்லாம இருக்கலாம். அந்த கழுதை வச்சாதான் நமக்கு பொழப்புங்கிற மாதிரி அன்றாட பொழப்ப தேடுகிற மக்களை நம்ம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அப்படி அன்றாட பொழப்ப தேடுகிற மக்களை வச்சுதான் தேவன் ஆட்சி அமைக்க போகிறார். தேவன் பெரிய எழுச்சியை அவர் கொண்டு வர போகிறார். ஆமென். ஸோ இந்த சபைக்கு வருகிற உங்களுக்கு இப்படிப்பட்ட தரிசனம் இருக்க வேண்டும். ஆமென். இது வெறும் பிரசங்கத்தை கேட்டுட்டு குழி கிளி வெட்டி வச்சிருக்கீங்களா உள்ள போயிடுறோம்னு போற ஒரு சபை கிடையாது. கல்யாணம் முடிச்சுட்டு கடைசியில் கூலி கிளி வெட்டி வச்சிங்கன்னா
அதுலேயே போயிட்டு அப்படியே வாழ்க்கையை முடிச்சிடுறோம். அந்த மாதிரி சர்ச்சு இது கிடையாது. இது வந்து குழியில கிடக்கிறவங்கலாம் ஏன் உள்ள கிடக்கீங்க வெளியே வாங்கன்னு எழுப்பும்படியாக கடவுள் வந்து உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். ஆமென். ஆமாங்க. அதனாலதான் நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம கல்லறை தோட்டத்துக்கு இடம்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு போர்டு வைக்க சொல்லியிருக்கேன். என்ன போர்டு தெரியுமா? இங்கு புதைக்கப்பட்டவர்கள் எழுப்பப்பட்டால் நிர்வாகம் பொறுப்பாகாது. அப்புறம் சிலர் நாங்க கஷ்டப்பட்டு முடிச்சு வச்சோம், நீங்க எழுப்பிட்டீங்களே அப்படின்ற கூடாது இல்லையா? அதனால போர்டு வச்சிருக்கோன்னு இருக்கோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம பார்க்க போறோம். ஆமென். சூப்பர் நேச்சுரல்லையும் சரி, சபையினுடைய நிலையிலையும் சரி, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்படி நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். முதல்ல தெரிஞ்சிடணும் நம்மளுடைய அழைப்பு என்ன, நம்முடைய தெரிந்தெடுப்பு என்ன, கடவுள் நமக்காக என்ன வச்சிருக்கிறாருங்கிறத தெரிந்து கொள்ளணும். அந்த 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 பிக் பிக்சர் உங்களுக்கு தெரியணும். பாருங்க, அந்த பெரிய படம் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுன்னா நீங்க ஏனோ தானோன்னு வாழ மாட்டீங்க. தேவன் வச்சிருக்க அந்த உயரிய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. பிரதர், நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வர்றது, அரசமைக்கிறது, உயர்ந்த இடத்துக்கு வர்றதெல்லாம் சாத்தியமா பிரதர்? முதல்ல இந்த கடன் அடைச்சிட்டாலே போதும் பிரதர். என் பிள்ளை 2 பிள்ளை இருக்காது, கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாலே போதும் பிரதர். இந்த வீடு ஒளிவிக்கிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு சும்மா ஏதாவது போட்டனாலே எனக்கு போதும் பிரதர்னு இப்படிதான் இருக்கு. ஒன்றும் நம்ம எல்லாருமே பெரிய பெரிய உயர்ந்த கனவுகள், லட்சியங்கள் அப்படின்ட்டுலாம் என்ன பண்றது இல்லை, வர்றது கிடையாது. ஒரு எப்படியாவது ஒரு ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கணும், 10th எப்படியாவது கொஞ்சம் மார்க்கை வாங்கிடணும், அப்புறம் 12th கொஞ்சம் ஏதாவது வாங்கிக்க, நல்ல காலேஜ் போய் ஏதாவது இதாகி ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும். நல்ல வேலைக்கு போனால் தான் என்ன கிடைக்கும்? நல்ல பொண்ணோ மாப்பிள்ளையும் கிடைக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு டிஓ போட்டு ஒரு வீட்டை கட்டுறது, இது இப்படியே ஆயிடுது. நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சைக்கிள்குள்ள சிக்கிக்கிற மாதிரி ஒரு லைஃபுக்கு உங்களை கடவுள் கூப்பிடாம, உங்க மூலமா தேசத்தையே தேவன் மறுரூபமாக்குவதற்காக உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். தேவ ஜனங்கள் மேன்மையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையால் அதையே நாங்கள் போதிக்கிறோம். ஆமென். நான் தான் அடிக்கடி சொல்வேன், தேவன் வந்து இப்படி சொன்னார், இக்காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. அப்போ ராஜமேன்மை எதுக்கு? இப்ப நிறைய பேர் பாக்குறாங்க, இது எங்க இருக்கு? எஸ்தர்ல இருக்கிறதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எஸ்தர்ல இருக்கிற வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இக்காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. அப்போ உதவியா இருக்கணும்னா உங்க கையில என் கையில என்ன இருக்கணும்? எல்லாம் சொல்லுங்க, ராஜமேன்மை. எல்லாம் சவுண்டா சொல்லுங்க. இப்போ உங்களால உதவியா இருக்க முடியுமா? சில சொல்லுவாங்க, நம்ம உதவணுமோ இல்லையோ உபத்திரவும் இல்லாம இருந்துருவோம் பிரதர். என்ன மாதிரி முக்காவாசி நல்லவங்க அப்படின்னு சர்டிபிகேட் வாங்குற ஆட்களை நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அவங்க யார் தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவருங்க, அவரை வச்சு யாருக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. நம்ம அவங்க தான் நல்லவங்க வச்சிருக்கோம். சரி, யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம், அது 5 காசும் கிடையாது. செவனேன்னு உட்கார்ந்துருப்பாரு, பேருவார். நம்ம இவங்களதான் நல்லவங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க, யாருக்கும் கெட்டது செய்யாதவங்க தான் நல்லவங்க அப்படிங்கிறது கிடையாது. 4 பேருக்கு நல்லது செய்யற மாதிரி இருக்கணும், அதான் விஷயம். ஆமென். செய்யணும், 4 பேருக்கு செய்யணும், அப்புறம் 40 பேருக்கு செய்யணும், 400 பேருக்கு செய்யணும், 4000 பேருக்கு செய்யணும். ஆமென். இந்த இடத்துக்குள்ள வந்த உடனே உங்க அட்மாஸ்பியர்ல, உங்க சூழ்நிலையில ஒரு ஷிஃப்ட் நடக்குது. நான் சொல்றேன், இன்னைக்கு காலையிலே அது நடக்குது உங்களுக்கு. அதனாலதான் இந்த வார்த்தையை நீங்க கேக்குறீங்க. இந்த இடத்துக்கு வந்த உடனே இப்படி இருக்கிற உங்க கை இப்படி மாறுதுங்க. இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய மண்டலமே அப்படி மாறுது, உங்க பொருளாதாரம் அப்படி மாறுது, வாழ்க்கை நிலை அப்படி மாறுகிறது. அப்படி மாறுவதற்கான அபிஷேகத்தையும் கிருபையும் இந்த இடத்துல தேவன் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இப்படி இருக்காது, இப்படி இருக்கும்.
ஆமென். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கிறபடி நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். எல்லாம் சொல்லுங்க ராஜமேன்மை. எல்லாம் சொல்லுங்க உதவியா இருக்கும்படி ராஜமேன்மை. அது கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்வன் தம்பி கேட்டாப்ல, அண்ணே திடீர்னு திருநெல்வேலிக்கு எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் ஏற்கனவே அதை விட உயர்ந்த பதவியில தானே இருக்கிறேன். எம்எல்ஏக்களெல்லாம் நம்ம ஆக்கணும், கொஞ்சம் பேர் எம்பிக்கள் ஆக்கணும், கொஞ்சம் பேரை முதலமைச்சர் ஆக்கணும், கிங் மேக்கரா இருக்கணும். ஹல்லேலூயா. சபையை தேவன் கிங் மேக்கரா தான் வச்சிருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ப்ரோ. நல்லா கவனிங்க. ராஜமேன்மை எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா உதவியா இருக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க உதவியா இருக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க உதவியா இருக்கும்படி. இப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? உதவி செய்ய முடியும். உதவுவீங்களா மாட்டீங்களா? இப்ப உதவுற நிலையில இருக்கிறீங்களா இல்ல உதவாங்கின நிலைமையில இருக்கிறீங்களா? என்ன அடி எம்பிட்டுன்னு நான் என்னல அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க சில பேர். நான் சொல்றேன், கடவுளுடைய யோசனை நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன், கடவுளுடைய பிளான் நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். உதவியா இருக்கும்படி ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. எல்லாம் சொல்லுங்க உதவியா இருக்கும்படி ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. அன்னைக்கு யாரோ சொன்னாங்க, உங்க சபையில இருந்து 100 பேருக்கு வீடு கட்டி கொடுக்க போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுல முதல் வீடை எனக்கு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்க தான் கட்டி கொடுக்கவே போறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமென். நம்ம கிட்ட பேச முடியுமா? நமக்கு கட்டக்கூடாதுங்க, நம்ம கட்டி கொடுக்கணும். அதுக்குதான் கடவுளுங்களை நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்கணும், நம்ம அரசாங்கமா இல்ல சபை அரசாங்கமானு அரசாங்கத்துக்கு ஒரு குழப்பம் வரணும். அந்த மாதிரி சபை மாற போகுது. ஆமென். எப்பா ஊர்ல கேளு, நாம தானே ராஜா, நம்ம இந்த எம்எல்ஏ எம்பின்னா அது நம்ம தானே அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வரும். அந்த அளவுக்கு சபையும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் மேன்மையான ஸ்தானத்துல இருந்து காரியங்களை செய்ய போறாங்க. ஆமென். நிறைய பேர் கேட்கறாங்க, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா, நிறைவேற என்னெல்லாமோ சொன்னாங்களே அப்படின்னு. இன்னைக்கு நாங்க சொல்றோம் பாருங்க, இது நிறைவேறும் தீர்க்க தரிசனங்கள். இது உங்க கண்கள் காணும். என்னன்னா இதுல நீங்க பார்வையாளரா இருக்கக்கூடாது, இதுல நீங்க பங்கேற்பாளர்களா இருக்கணும். ஆமென். சொன்னாங்க நடந்துடுச்சு அப்படின்னு அப்படியே படம் பார்த்துட்டு இருக்க கூடாது. இந்த ஹீரோக்களுக்கெல்லாம் புது படம் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே அதை பார்த்துட்டே இருப்பாங்க, அப்புறம் வரும் படம் பார்த்துட்டேனே அப்படிமா. அந்த மாதிரி பார்வையாளர்கள் கிடையாது. ஹீரோவே நீங்க தான் ஐயா, கதாநாயகன் கதாநாயகியே நீங்க தான். கடவுள் உங்களை தான் வச்சு அதை செய்ய விரும்புகிறார். ஆமென். நான் சொல்றேன், அதனால நீங்க பாருங்க, கொஞ்ச நாள் அதான் நடக்க போகுது. பார்வன் பேருக்கு தான் எதுல உட்கார்ந்துருந்தான்? பேருக்கு ராஜா, 3 வேளை தூக்குச்சட்டில சாப்பாடு மட்டும் கொடுத்து விட்டுருப்பா. ஆனா மோதிரம் யோசேப்பின் கைகளில் இருந்தது. முத்திரை மோதிரம் யோசேப்பின் கரங்களில் இருந்தது. நான் சொல்றேன், இன்றைக்கு கிறிஸ்துவின் சபைக்கு நேராக அதிகாரங்கள், வல்லமைகள், மாட்சிமைகள் திருப்பப்படுகிறது. நம்ம விளங்காம இருக்கிறோம். அதனாலதான் யார் கையிலயும் இருக்கு எல்லாமே. நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாம் உங்க கைக்கு வருது. எல்லாம்னு நான் சொல்றது பதவி மட்டுமல்ல, பணங்கள், நிலங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற சிறந்த காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களுக்கு அது வருகிறது. உங்க கைக்கு வருதுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க கைக்கு அது வருது, உங்க கைக்கு அது வருது.
இதுவரைக்கும் வரலன்னா இனிமே வரும். இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்றேன். இதுவரை வராத செல்வம், இதுவரை வராத பணம், இதுவரை வராத காரியங்கள், இதுவரை வராத நன்மைகள் உங்களை நோக்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். இது கையேந்திர கோஷ்டி கிடையாது, இது வாரி இறைக்கும் வள்ளல்கள். ஆமென். நீ நம்புங்க, அதான் நான் நம்புங்க. உங்க நிலையில, உங்க அனுபவத்தில் அப்படி இருக்கீங்களோ இல்லையோ, உங்க மனநிலையில முதல்ல அப்படி ஆயிருங்க. எல்லாம் சொல்லுங்க, பணநிலையில வர்றதுக்கு முன்னாடி மனநிலையில வாங்க. மனநிலையில வந்துட்டீங்கன்னா சீக்கிரமா எங்க வந்துருவீங்க? பணநிலையிலையும் வந்துருவீங்க. ஆமென். அப்போ இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல ஒரு அடையாளத்தை அல்லது ஒரு உறுதிப்பாட்டை இன்னைக்கு காலையில வைக்க விரும்புகிறார். தற்செயலா அந்த செய்தி நீங்க கேட்கல. ஐ பிலீவ் இட்ஸ் a prophetic மெசேஜ். போன வாரம் செய்தி முடிச்சுட்டு நான் இறங்கின உடனே 80% மேல வந்து எல்லாரும் சொன்னது, இந்த ஒரு லைன் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படி சொன்னாங்க. நான் சொல்றேன், காலையில தேவன் தன் ஜனத்தை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்க கரங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வர அவர் விரும்புகிறார். ஆட்சியை, ஆளுகையை தேவன் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையை அவர் கொடுக்கிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. ஆமென். இது அந்த மாதிரி ஒரு டைம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு சீசன். நான் சொல்றேன், உங்க கை வெறுமையா இருக்குதுன்னா அது கடவுளுடைய சித்தம் கிடையாது. நான் சொல்றத இன்னைக்கு ஃபைனான்சியலா மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க. ஃபினான்ஷியலா கண்டிப்பா எடுத்துக்கோங்க, அதை மட்டும் எடுத்துக்காதீங்க. உங்க கைகளுக்கு நிறைய காரியங்கள் வருதுங்க, நிறைய காரியங்கள் உங்க கைகளுக்கு வருது. ஆமென். இது நம்புங்க, என்னை நோக்கி அது வருது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க ராஜமேன்மை. எல்லாம் சொல்லுங்க உதவும்படி ராஜமேன்மை. நல்ல ஒரு 3 முறை சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சூப்பர். அப்போ ஏதாவது நம்ம கிட்ட இருந்தாதான் நாம என்ன பண்ண முடியும்? உதவ முடியும். இன்னும் உங்களுக்கு நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரணமா சொல்ற பழமொழி என்ன? சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும், இல்லைன்னா சத்தம் தான் வரும், சொரன்ற சத்தம் தான் வரும். சில சொந்தக்காரங்க வரும்போது கூட்டெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சட்டியில் இப்படி சொன்னிட்டு இருப்பாங்க. முடிஞ்சிடுச்சா? ஆமா முடிஞ்சிச்சு. சத்தம் வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். டர்ன்னு என்ன பண்ணுது? சவுண்ட் வரும் பாருங்க. சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே புரியுது. அப்போ நீங்க நிரம்புனாதான் வழிய முடியும். அப்போ நீங்க நிரம்புறதுல தான் தப்பு இருக்கா? எந்த தப்புமே கிடையாது. கடவுள் உங்களை நிரப்புவதற்கு தான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய எம்டிலாம் உங்களை விட்டு போகுது, உங்களுடைய காலி எல்லாம் உங்களை விட்டு போகுது, உங்க வெறுமெல்லாம் உங்களை விட்டு போகுது. தேவன் அருமையும் இனிமையுமான பொருட்களால உங்க வாழ்க்கையை நிரப்பும்படி அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அருமையும் இனிமையுமான பொருட்களால் என் வாழ்வு, என்னுடைய தொழில், என்னுடைய ஊழியம், என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, எனது உள்ளம் நிரம்பும். ஆமென். நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. நேத்தைக்கு கூட ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, எங்க பார்த்தாலும் இப்ப செழிப்பு செழிப்புன்னே வந்துட்டாங்க. பைபிள்ல போட்டிருக்குது, உங்களுக்கு இருக்கிறது உண்ண உடையும் ஆகாரமும் உங்களுக்கு இருந்தா போதும்னு நினைங்க. ஆனா நீங்க அந்த ஆளை போய் பாருங்க, இந்த பிரசங்கம் பண்ணிருப்பாரு அவரே பாருங்களேன். உங்க பிள்ளை வந்து சும்மா ஜஸ்ட் பாஸ் வாங்குது, நீங்க என்னது அந்த வசனத்தை எடுத்துட்டு போய் வாங்கின மார்க்கு போதும்னு நினை அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க. இன்னும் நல்லா படிப்பா, இன்னும் நல்லா வான்னு சொல்லுவீங்க. சம்பளம் வாங்குறீங்க, போதும்னு தான் சொல்லுவீங்க. அது யாருக்கு சொல்லியிருக்குன்னா, பணக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை எடுத்துட்டு இன்னும் வந்து இலையே போடல. கொஞ்சம் பேர் பந்தியில உட்கார்ந்துருக்காங்க, இப்பதான் என்ன வந்திருக்கு? இலையே வந்திருக்கு. இலையே போட்ட இலை தான் போட்டிருக்காங்க. உடனே ஒருத்தர் வந்து சொல்றாரு போதும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சார் இலையே இப்பதான் போட்டிருக்கு, இனிமே கூட்டு வச்சு சாப்பாடு வச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா முடிச்சாதான் என்ன சொல்ல முடியும்? போதும்னே
சொல்ல முடியும், இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அந்த 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 வசனம் எங்க இருக்கு பாருங்க, 1 தீமோத்தேயுல நம்ம படிக்கிறோம். அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா அந்த வசனம் எங்க இருக்குன்னு? ஏன்னா அதான் வச்சு நிறைய பேர் சபைக்குள்ள தரித்திரத்தை ஊத்தி விட்டாங்க. பாருங்க, எல்லாம் உடைப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். அதனாலதான் சாப்பாடு, துணி இதுவே போதும், வேற எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படவே கூடாது. நான் சொல்லட்டுமா, அது மாதிரி சுயநலமானது எதுவுமே கிடையாது. இந்த போதுங்கிறது எதனால வருதுன்னா, அதுவே ஒரு சுயநலம் தான். எனக்கு போதும். நான் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன், இப்போ இருக்கிறத விட இன்னொரு 10 மடங்கு உங்க வருமானம் அதிகமாகணும் விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, இல்லை பிரதர், எனக்கு போதுமான அளவு இருக்கு அப்படின்னு. அப்போ அவருக்கு போதுங்கிறது எது? அவரை பத்தி மட்டும் யோசிக்கிறாரு, அதனால போதும். ஆனா நாங்க வேணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்க எங்களை பத்தி மட்டும் யோசிக்கல, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி யோசிக்கிறோம், தேவனுடைய நோக்கத்தை பத்தி யோசிக்கிறோம், எங்களை விட தாழ்ந்து இருக்கிற மக்களை பத்தி யோசிக்கிறோம். அதனால எங்களுக்கு போதாது. பக்கத்தப்பா சொல்லுங்க, போதாது. ஆமா, நிறைய நேரத்துல மனைவி இந்த வார்த்தையை சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க, அவங்க தான் பரிசுத்த ஆவியானவர். போதாது, இந்த சம்பளம் போதாது, இது போதாது. அப்பப்போ ஆவியானவர் அவங்க மூலமா உங்ககிட்ட பேசுறாரு. ஆமே, நம்ம கிட்ட ஏன் வரல தெரியுமா? நமக்குள்ள இப்படிப்பட்ட சில வசனங்கள் எல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா, போதும் என்கிற மனதனுடனே கூடிய அப்படின்ட்டாங்க. அது எதுக்கு தெரியுமா? எம்புட்டு வந்தாலும் பத்தலன்னு சொல்லுகிற ஒரு பெரிய செல்வந்த கும்பல் இருந்தது. அந்த கும்பலுக்கு தான் இது எழுதுறாரு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நல்லா படிச்சு பாருங்க, அந்த அதிகாரம் முழுசும் நீங்க என்ன பண்ணீங்க, வாசித்து பாருங்க. பணக்காரங்களுக்கு தான் சொல்லுது. கடவுளை ஆதாரமா கொள்ளாம பணத்தை ஆதாரமா கொள்ற மனிதர்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க யாருமே அப்படி இல்லை. இங்க இன்னும் இலைய போடல, இலைய இப்பதான் போட்டிருக்கு, இன்னும் ஒன்னும் பரிமாறவே இல்லை. அதுக்கு முன்னாடியே அவங்கள கூப்பிட்டு போதும் என்கிற மனதனுடைய கூட ஏறினா, இலை போட்ட உடனேவே நல்லா சாப்பிட்டு டெசர்ட்லாம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் நான் இந்த வார்த்தை என்ன பண்ணலாம், சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நல்லா திருப்தியா சாப்பிட்டேன் போதும் அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனா மக்கள் இன்னும் ஒண்ணுமே பார்க்கலையே வாழ்க்கையில. இப்ப நம்ம எல்லாருமே வளர்ந்து வர்றோம் பாருங்களேன். இப்ப நம்ம கிட்ட வந்துகிட்டு போதும் என்கிற அப்படின்னீங்கன்னா என்னது? நமக்கானதே கிடையாது. நம்ம யாபேஸ் மாதிரி நம்ம அவமானப்பட்டு கேவலப்பட்டு துக்கப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கோம். இப்ப நம்ம என்னன்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, அதுதான் நம்ம ஜெபம். ஆமென். நம்ம போதும் போதும் அங்கிறதுக்கு போக முடியாது பாருங்களேன். அப்படியே நாளைக்கு ஒரு 100 கோடி வந்தாலும் நம்ம போதும்னு சொல்ற கூட்டத்தில் இருக்க போறதே இல்லை. ஹலோ, ஏன்னா இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. ஆமென். இன்னும் மாற்ற வேண்டியது நிறைய இருக்கு. அதனால பாருங்க, முதல்ல உங்க மனதுல உங்க எண்ணங்கள்ல இதை கரெக்டா போடுங்க. நைட்டு கூட யாரும் அனுப்பிச்சு விட்டாங்க, அதுல இதான் இருந்தது, போதும் போதும்னு நினைக்கிற ஒரு இதே வரமாட்டுக்கு நிறைய பேருக்கு அப்படின்னு பேசுறாங்க. போதும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்கன்னா, நீங்க சுயநலவாதி, அதனாலதான் அப்படி நினைக்கிறீங்க. ஆனா நாங்க 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், அதனால போதுங்கிற எண்ணமே வரமாட்டுக்கு, இன்னும் வேணுங்கிற எண்ணம் தான் வருது. ஆமென். நம்ம ஒரு மாடியில ஒரு 50 பேர் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல பண்ணிட்டு இருந்தோம். 50 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. போதும்னு நினைச்சிருந்தா ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த 200 பேர் 300 பேர் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அந்த இடம் போதும்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு 2500 இருந்து 3000 பேர் இருக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. எப்பவுமே தரிசனங்கள், எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, போதாது. ஆமென். எல்லையே வைக்க கூடாது பாருங்களேன், போய்கிட்டே இருக்கணும். அதுதான் கடவுளுடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, எல்லாம் சொல்லுங்க, உதவும்படி ராஜமேன்மை. நீங்க உண்றதுக்கும் உடுக்கிறதுக்கு இருந்தா நீங்க என்ன செய்ய முடியும் ராஜ்யத்துக்காக? யோசித்து பாருங்க. ராஜ்யத்துக்காக எதுவுமே பண்ண முடியாது.
அது மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்களுக்கு கூட எதுவுமே செய்ய முடியாது. உண்றதுக்கு உடுக்கிறதுக்கு போதுன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? வீடை கட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இல்ல உங்களுடைய உறவுகள் சொந்தங்கன்னு உதவின்னு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ணவே முடியாது. இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த திருப்தியே இல்லாத ஒரு மனநிலையில வாழ்வாங்க, அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய திருப்தி இயேசுவா இருக்கிறார். ஆமென். நம்ம எப்படின்னா திருப்தியிலிருந்து தேடுறவங்க. இது எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. அவன் பணத்துல திருப்தியை தேடுறான். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, அது உனக்கு திருப்திய தராது. யார் தான் திருப்தியை தர முடியும்? ஏசுதான் தர முடியும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த இந்த கொட்டக தேட்டர்லாம் இருக்கும். அதுல படம், இந்த மூவிலாம் போறதுக்கு முன்னாடி விளம்பரம் தான் போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் வேகமா இந்த பைக் ரேஸ் ஓட்டிட்டு வேகமா அப்படி நின்று ஒரு சிகரெட் எடுத்து அப்படி பத்த வைப்பான். சிசர் பரம திருப்தி அப்படின்னு போட்டிருப்பான். பழைய விளம்பரம் அது. அவன் திருப்தி எதுலயோ இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா நமக்கு தெரியுது அது இயேசுவில தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆமென். ஆனா இந்த பணம், பொருள், பதவி, இந்த உலகத்தின் இந்த பொருட்கள், இது எல்லாமே நம்முடைய பயன்பாட்டுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உதவும்படி ராஜ மேன்மை. அப்போ உதவணும்னா ஒரு மேன்மையை நீங்க அடைஞ்சி ஆகணும். இல்லைன்னா நீங்க எந்த உதவியும் செய்யவே முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனங்களை, புதிய திட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், விடுறதே கிடையாது. இப்ப இங்க ஏகப்பட்ட பிளான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கிறோம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவ்வளவு திட்டங்கள் இருக்குதுங்க. நான் இன்னைக்கு காலை இதை பேசுறேன்னா, உங்க மனசு அப்படியே லார்ஜ் ஆகட்டும், உங்க எண்ணங்கள் அப்படியே பெருசாகட்டும். ஒரு மனுஷன் தன்னுடைய சிந்தனைக்கு மேல அவன் வாழ்க்கை போகாது. பெருசாக்குங்க, திங்க் பிக் அப்படி சொல்றாங்க பாருங்க வெளியில உள்ளவங்களே. அது கடவுளுடைய வார்த்தையில தான் இருக்கு. கடவுள்கிட்ட அப்படி பெரிய ஜெபங்களை செய்த மனிதர்களை தேவன் பாராட்டுறார். அவங்க விண்ணப்பத்துக்கு அவர் என்ன பண்றார்? செவி சாய்க்கிறார். அப்ப இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். பதவியா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அல்லது ஜனங்களா இருக்கலாம், இடமா இருக்கலாம், மிகப்பெரிய காரியங்கள் இந்த உலகத்தில் எதுவா வேணாலும் இருக்கலாம். அது உங்களிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு கீவேர்டு என்ன தெரியுமா? உங்களிடம் வரும் அப்படிங்கிறது தான். எல்லாம் சொல்லுங்க, என்னிடமாய் வரும். பாருங்க, இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. சிலதை உங்களுக்கு நீ காட்ட போறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45:14 பாருங்க. எகிப்தின் சம்பாத்தியமும். எகிப்துங்கிறது நம்ம எதை கம்பேர் பண்றாங்க? உலகத்தோட கம்பேர் பண்றோம். இந்த உலகத்தை தான் என்ன பண்றாங்க? எகிப்துன்னு சொல்றாங்க. இந்த உலகத்தினுடைய சம்பாத்தியம். எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம். எல்லாம் சொல்லுங்க, சம்பாத்தியம், வர்த்தக லாபம். ஆமா, எல்லா ஷேர் மார்க்கெட்டு, எல்லா பிசினஸும். நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும். சம்பாத்தியம் நடக்குது, லாபங்கள்லாம் நடக்குது. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது பாருங்க? லாபமும். எல்லாம் சொல்லுங்க, லாபமும். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி உன்னுடையதாகும். எல்லாம் சொல்லுங்க, உன்னிடத்திற்கு தாண்டி உன்னுடையதாகும். அப்பனா என்ன அர்த்தம்னா, வருமானமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, சம்பாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. கடவுள் சொல்றாரு, அதெல்லாம் தாண்டி உன் கையில வரப்போகுது. உன்னிடத்திற்கு தாண்டி அவைகள் உன்னுடையதாக மாறும். ஆமென். உங்க கையில அது வருகிற ஒரு காலமா இது இருக்கிறது. உங்க கையில அது உண்டாகிற ஒரு நேரமா இது இருக்கிறது. ஆமென். தேங்க்யூமா. நிறைய வரட்டும் உங்க கையில, அப்பதானே என் கையிலயும் நிறைய வரும். எல்லாம் சொல்லுங்க, உன்னிடத்திற்கு தாண்டி. எப்படி போட்டிருக்கு? உன்னிடத்திற்கு தாண்டி சில சொல்றாங்க, பிரதர் இருக்கு, கண்ணுக்கு நல்லா தெரியுது, ஆனா இடையில நிறைய பேரு இருக்காங்க. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, தாண்டி வரும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தாண்டி வரும். எப்படிங்க வருங்கிறாரு? கடவுள் சொல்றாரு, வரும். ஆமென்.
இந்த காலையில ஒரு குழந்தைய போல எளிமையா நீங்க இந்த தேவ வார்த்தையை நீங்க புடிச்சிட்டு போனா போதும். என்னிடம் வரும். எல்லாம் சொல்லுங்க, என்னிடம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களிடமாய் வரும். ஆமென். இனிமே வராது அப்படிங்கிறதே உங்க வாழ்க்கையில இருக்காது. இன்னையிலிருந்து உங்களுக்கு வரும். இதுவரை வராதது கூட இனிமே உங்க வாழ்க்கையில வரும்னு சொல்றேன். இந்த வரலைய இல்லைய அந்த நிலையில நீங்க இருக்க மாட்டீங்க. இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன். அத கடவுள் உங்களுக்காக என்ன பண்ணவே இல்லை, வைக்கவே இல்லை. எகிப்தின் லாபங்களும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்களும் தாண்டி உன்னிடமாய் வரும். எல்லாம் சொல்லுங்க, என்னிடமாய் வரும். ஏன் என்னிடமாய் வரும்? முதல்ல சொல்லிட்டேன். ராஜ மேன்மை ஏன் உங்களுக்கு? எதுக்கு உங்களுக்கு ராஜ மேன்மை? சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, உதவும்படி. ஆமென். எத்தனை பேர் உயர்ந்த பதவிக்கு வந்தா உதவுவீங்க? உதவுவீங்களா உண்மையில? அப்போ கடவுள் உங்களை கண்டிப்பா உயர்த்தி வைப்பார். அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. கண்டிப்பா உயர்ந்த இடத்துல வைப்பார். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துலயும் பாருங்க. நான் தான் சொல்றேன், நாம ஏதோ வெறும் செழிப்ப பேசுற ஆட்கள்னு நிறைய பேர் சொல்றாங்க. No, no, no. We are preaching the purpose of prosperity. We are not just preaching prosperity. வெறும் வளவாழ்வ, வெறும் பணத்தை, வெறும் உயர்வை, வெறும் மேன்மையை நம்ம பேசுறோம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்ல, அந்த மேன்மைக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை வைத்துதான் அதை நாம் பேச ஆரம்பிக்கிறோம். சும்மா நீங்க பணக்காரனா அவங்க, சும்மா நிறைய இடம் உங்களுக்கு இருக்கட்டும், சும்மா நீங்க பதவிக்கு வாங்க, அப்படி பேசல. நோக்கத்தோடு கூடிய செழிப்பு. எல்லாம் சொல்லுங்க, பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அதாவது சும்மா நீங்க பணக்காரன், இப்ப ஊர்ல எவ்வளவு பேர் பணக்காரனா இருக்கான், யாருக்கு என்ன பிரயோஜனம்? அவங்க பணக்காரனா இருக்கிறது யாருக்காவது பிரயோஜனமா இருக்கா? யாருக்குமே இருக்குது இல்லை. அந்த மாதிரி ஒரு பணக்காரனா அவங்களை ஆகிறதுக்காக நான் பேசல. எத்தனையோ பேர் பதவியில் இருக்கிறாங்க, ஆனா யாருக்காவது ஏதாவது பிரயோஜனமானா 10 தலைமுறைக்கு அவன் குடும்பத்துக்கு பிரயோஜனமா என்ன உண்டோ பண்ணி வச்சிருப்பான். அப்போ நிறைய நிலங்கள், நிறைய காரியங்கள் எல்லாம் சுதந்திரித்து வைத்திருக்கிறது எல்லாம் எத்தனையோ பேர் இருக்குது, ஆனா யாருக்கு எந்த உபயோகமும் கிடையாது. ஆனா தேவ பிள்ளைகள் செழிப்பிலே தேசத்தின் நலன் அடங்கி இருக்கிறது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க செழிப்புல நாடே நல்லா இருக்க போகுது. ஆமென். இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, உங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஏன் இந்த மனுஷனை பார்த்து கடவுள் அந்த வார்த்தையை சொல்றாரு? பழைய ஜோக் ஒண்ணு பாத்துறீங்களா? அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு திரும்பவும் அடிச்சு, அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? அது மாதிரி இந்த மனுஷனை பார்த்து ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுது? ஏன் எகிப்தில் இருக்கிற லாபம், எத்தியோப்பியாவில் இருக்கிற லாபம், எங்கேயோ இருக்கிற பணம், எங்கேயோ இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட வரும்னு அந்த மனுஷனை பார்த்து ஏன் சொல்றாரு? இந்த மனுஷனிடமாக அது வரும்னு ஏன் தேவன் சொல்றாரு அப்படின்னா, அங்க பாருங்க, ஏன் அது அவனிடத்துல வர்றதுதான் 13வது வசனம் பாருங்க. இங்கதான் அந்த கான்டெக்ஸ்ட்னு சொல்றாங்க பாருங்க. அதனுடைய பின்னணியம் என்ன? ஏன் கடவுள் செழிப்பை தர வேண்டும்? ஏன் கடவுள் உயர்ந்த இடத்துல தன் ஜனங்களை வைக்க வேண்டும்? ஏன் சபை இன்னும் உன்னதமான நிலைகளுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தெரியணும் பாருங்களேன். தெரிஞ்சாதான் அது ரொம்ப நல்லது. 13வது வசனம் பாருங்க. என் நீதியின்படி அவனை எழுப்பினேன். எல்லாம் சொல்லுங்க, எழுப்பினேன். கடவுள் ஒரு மனுஷனை எழுப்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, எழுப்புகிறார். அவன் யாரு என்ன அப்படிலாம் பாக்குறது இல்ல, அவர் நீதியின்படி எழுப்புகிறார். ஆமென். ஏன் கடவுளை இவனை எழுப்புனீங்க நீங்க கேட்க முடியாது, அது அவர் இஷ்டம். அவர் யாரையும் எழுப்புவார். இந்த இடத்துல கடவுள் எழுப்பின நபர் யார் தெரியுமா? கோரேஸ். எல்லாம் சொல்லுங்க, கோரேஸ். அதாவது எத்தனையோ இஸ்ரவேல் ராஜாக்கள் இருந்தார்கள். ஆனா கோரேஸ் ஒரு இஸ்ரவேலின் ராஜா கிடையாது. அவன் யாரு? ஒரு பிரஜாதி மன்னன். ஆனா கடவுள் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும்னா யார வேணாலும் எழுப்புவார், காரியங்களை அவர் நடப்பிப்பார். ஆமென். இன்னைக்கு சபைக்கு இந்த சத்தம் வருது, நாம இதை ரிசீவ் பண்ணோம்னா நம்மிலே அநேகரை தேவன் எழுப்பிடுவாரு. ஆமா,
சபை இந்த செய்தியை தள்ளிடுச்சுன்னு வைங்களேன், ஆண்டவர் யாரை வேணாலும் எழுப்பி காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆமென். அதே வார்த்தை தான் எஸ்தருக்கும் சொல்லப்படுது. நீ மௌனமா இருந்தனா யூதருக்கு ரட்சிப்பு வேறு விதமாய் வரும். அன்னைக்கு நம்ம தம்பி துரை கூட பேசிட்டு இருந்தேன். அவன் ஒரு கட்சியில தொடர்பு துறையில் அவன் இருக்கிறான். நம்ம சபையில ஊழியம் செய்யறாரு, அதே நேரத்தில் ஒரு கட்சியில இருக்கிறார். அப்போ நம்முடைய பிரசங்கங்கள்லாம் அங்க இருக்கிற நண்பர்களுக்கு அவர் அனுப்புறாராம். அப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டு, இப்போ பைபிள்ல இப்படி இல்லாமா போட்டிருக்கு, இதெல்லாமா சொல்லியிருக்குது அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாங்களாம். ஏன்னா வெறும் சாதாரண கருத்துக்களை கொண்டு இவ்வளோ கட்சியை உருவாக்க முடியுதுன்னா, தேவ வார்த்தையை கொண்டு எவ்வளோ பெரிய காரியங்களை உருவாக்க முடியும் பாரு. ஆமென். இந்த கருத்தெல்லாம் தான், இதுல சின்ன சின்ன கருத்துக்கள் தான் எங்களை ஈர்த்து இப்படி ஒரு கட்சியில ஈடுபட வைக்குது. ஆனா இந்த கருத்தெல்லாம் தெரிஞ்சிருந்தா வேற ஒரு பெரிய ஈடுபாடோட காரியங்களை செய்ய முடியும். நான் சொல்றேன், இங்க இருக்கிறது என்னங்கிறத காட்டாதனாலதான் அவன் எதை பின்னாடியோ போயிட்டான். ஆனா இங்க இருக்கிறது என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது, நான் சொல்றேன், சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்துக்கும் மிகப்பெரிய தொழிலுக்கும் பெரிய காரியத்துக்கும் ஆட்கள் இங்கிருந்து எழும்புகிறதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் நீதியின்படி அவனை எழுப்பினேன். ஆமென். கடவுள் எழுப்புறார் பாருங்க, ஒரு மனுஷனை எழுப்புறார். ஒரு அதாவது இஸ்ரவேல் மன்னன் செய்யாததை ஒரு புரஜாதி மன்னனை கொண்டு செய்கிறார். இப்ப நம்ம கூட அப்படிதான். போன வாரம் சொன்னேன் இல்லையா, யூதர்களை விட நீங்க செழிப்பீங்கன்னு சொன்னேன். போன வாரம் கேட்டீங்களா என்ன பிரசங்கன்ட்டு? நான் சொல்றேன், கடவுளுடைய சத்தத்தை கேட்கிற ஆட்கள் யாரா இருந்தாலும் தேவன் அவர்களை கொண்டு காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். இப்ப கவனிங்க, என் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். எல்லாம் இல்லைங்க, எல்லாம் கரெக்டா இல்லைங்க, தப்பா இருக்குதுங்க. கடவுள் சொல்றாரு, நான் எழுப்பினம்ல, வழிகளை நான் செவைப்படுத்துவேன். ஆமென். அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணுவேன். நிறைய பேர் சில காரியத்தை ஸ்டார்ட் பண்ணாததுக்கு என்ன காரணம்? அதுல இருக்கிற பிரச்சனையை பார்க்கறதுனாலதான். கடவுள் சொல்றாரு, நீ எழுப்பு, உனக்கு நான் செவ்வைப்படுத்துவேன், கோணலானதை எல்லாம் செவ்வையாக்குவேன், கரடானதெல்லாம் சமமாக்குவேன். சிலருக்கு என்ன தெரியுமா, எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரிஞ்சாதான் நான் ஆரம்பிப்பேன் அப்படிம்பாங்க. நான் சொல்றேன், அது கடைசி வரைக்கும் சாத்தியமே கிடையாது. கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறது எழும்பி நிற்கிற சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு தான். ஆமென். இன்னும் இருக்கிறாங்க சில பேர், எல்லாமே கரெக்டா இருக்கணும் பிரதர், வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் கிரீனா காட்டணும், அப்பதான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு. அப்பனா ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா கடவுள் சொல்றாரு, இல்லப்பா, என் நீதியின்படி அவனை எழுப்பி அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். இப்ப கவனிங்க, அவன் என் நகரத்தை கட்டி, கடவுள் ஒரு ஆளை எழுப்பி ஒரு சிட்டியே பில்ட் பண்றாருங்க. ஓ, we are a city builder. எத்தனை பேர் இருக்கிறீங்க எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையில கடவுள் ஒரு மனுஷனை எழுப்பி ஒரு நகரத்தையே கட்டக்கூடிய கடவுளாக அவர் இருக்கிறார். நீங்க சொல்லலாம், நான் என் வீட்டுல விழுந்து போன செவரை கட்ட முடியல, வாங்கின கடனை கட்ட முடியல, எனக்கே உருப்படியா எதையுமே செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன். நான் சொல்றேன், அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தையே. ஆமென். கடவுள் சொல்றாரு, நீ நகரத்தையே கட்டுவாய், பட்டணத்தையே கட்டுவாய். ஆமென். இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு பிரதர், இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? நான் சொல்றேன், நடக்கும்னு நினைச்சதுனாலதான் 7 வருஷத்துல இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். எல்லாமே ஒரு நாள் இங்க நடக்காதுங்கிற வார்த்தையை கேட்டிருக்கவே மாட்டீங்க. எப்பவுமே சொல்லுவோம், நடக்கும், கர்த்தர் செய்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ட்டு காலையில கிளம்பிங்க வந்துருவோம். வீட்டுல படுத்திருந்து நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா கடவுள் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத நான் வந்து பார்க்க வேண்டாமா? காலையில கிளம்புறது எதுக்கு?
எனக்காக கடவுள் என்னெல்லாமோ செஞ்சு முடிச்சிட்டாரு. என் வேலை போய் வசூல் பண்றது மட்டும்தான். ஆமென். நிறைய காரியத்தை அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். எடுத்துக்கொள்ளும்படியாக தான் நாம போறோம். அப்ப கவனிங்க, ஏன் எகிப்தின் லாபம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் ஏன் இந்த ஆளை நோக்கி வருதுன்னா, கவனிங்க, அவன் என் நகரத்தை கட்டி, வீட்டை கட்டுறதுக்கே கொஞ்சம் செல்வம் வேணும், ஊரையே கட்டணும்னா எவ்வளவு வேணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு 1 கோடி ரூபா கிட்ட ஆயிருக்கு. இப்ப நான் ஒரு 100 வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். ஒரு மினிமம் பட்ஜெட்டுக்கே கட்டணும்னு வச்சுக்கோங்க. மினிமம் பட்ஜெட்னா எவ்வளவு போடலாம்? அது பல கோடி தேவைப்படும் அப்படிங்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு வீட்டுக்கு இவ்வளவு வருதுன்னா அப்ப இவ்வளவு தேவை. அப்ப கடவுள் வந்து பாக்குறாரு, ஏன் நிறைய கோடி உன் கையில வரணும்? ஏன் உன் கையில பதவி வரணும்? ஏன் உன் கையில தலைமைத்துவம் வரணும்? உன்னை நம்பி ஏன் நிறைய ஜனங்களை தரணும்? உன்னை நம்பி ஏன் எல்லாத்தையும் நான் தரணும்? உன்னிடம் ஏன் எல்லாம் வரணும்னா, அவன் நகரத்தை கட்டி. இப்ப கவனிங்க, அடுத்தது கவனிங்க, சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இவன் என்ன மாதிரி ஆள் பாருங்க, என்ன மாதிரி ஆள்னா, சிறைப்பட்ட ஜனங்களை விடுவிக்கும் ஒரு வேலையை அவன் செய்கிறான். ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சீக்கிரட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி உங்க ஊழியத்துக்கு இவ்வளோ பணம் வருது? உங்க ஊழியத்தில் ஏன் தங்கமாக கொண்டு ஜனங்க போடுறாங்க? ஏன் ஒரு செழிப்பு வேலை செய்யறத நாங்கள் பார்க்குறோமே அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன், ரகசியம் வந்து வேற ஒன்றும் இல்லை. தேவன் எங்க வேலை செய்யறாருன்னு நாங்க பார்த்துட்டோம். தேவன் எங்க வேலை செய்யறாருன்னா மக்களிடத்துல தான் வேலை செய்கிறார். எந்த சபை, எந்த பிசினஸ், எந்த நிறுவனம் ஜனங்களுக்கு நல்லது உண்டாக்கணுங்கிற மனநிலையில செயல்படுகிறதோ அங்கு பணமே வரும், எல்லாமே அங்க வர ஆரம்பிக்கும். தட் இஸ் a சீக்ரெட். அவன் வந்து என் ஜனங்களை விடுதலையாக்குவான். நான் சொல்றேன், ஜனங்களை விடுதலையாக்குங்க, எல்லாம் உங்க கையில வர்றதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. யோசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்லாமலே இருக்க முடியல. மாசம் 7,000 ரூபா வாடகை எப்படி கொடுப்போம் அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டார்டிங் இருக்குது, 3,500 ரூபா வாடகை சர்ச்சுக்குங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 7,000 ரூபா வாடகை, அதுக்கப்புறம் 33,000 ரூபா வாடகை, இப்போ 1,4 லட்சம் இந்த இடத்துக்கு. யோசித்து பாருங்க, 3,500 ரூபா எப்படி கொடுப்போம்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு 1,4 லட்சம் கொடுக்குற அளவுக்கு கடவுள் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கிறார். அப்போ அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம். சில பேருக்கு என்னங்க 1,4 லட்சம் மாசம் எப்படி கொடுக்க முடியும், எப்படி வரும் அப்படின்னு. நாங்க 3,500 ரூபாயில இருந்து அவரை நம்பி பார்த்துருக்கோம். அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அப்புறம் 7,000த்துக்காக நம்பணும். அப்புறம் பார்த்தா 33,000. அந்த இடத்துக்கு 33,000மா? ஏசி 33,000 வெறும் வாடகை மட்டும்தான். கரண்ட் பில் மட்டும் 26,000 ரூபா. பழைய பில்டிங். இங்க ஏசி வருமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா வரும். ஏசி, டிஎஸ்பி எல்லாரும் இங்க வருவாங்க. ஜோக் மாதிரி சொன்னல, ஆனா இதுதான் தீர்க்க தரிசனம். ஆமென். இந்த இந்த இடத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதை தான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? இந்த இடத்துல அரசியல் நிலையில இருக்கிற பல பேர் இந்த இடத்துல வந்து உட்கார ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு எழும்பி போக ஆரம்பிப்பாங்க. அதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொல்றேன், இட்ஸ் a governing assembly. இது வந்து சட்டசபை. எக்லீசியா மீன்ஸ் த கவர்னிங் அசம்பிளி அப்படின்னு அதனால தான் சொன்ன பாருங்க. நல்லா கவனிங்க. அப்போ அந்த ஃப்ளோக்கு என்ன காரணம் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. மினிஸ்ட்ரியை பெருசாக்கணும் அப்படின்னு நினைச்சா மினிஸ்ட்ரி பெருசாகாது. ஜனங்களை ஆசீர்வதிக்கும் நினைச்சா மினிஸ்ட்ரி பெருசாயிடும். இதுதான் சீக்ரெட்.
கல்லா கட்டணும். ஒரு ஹோட்டல் ஒருத்தர் நடத்துறாரு, கல்லாலன்னா கல்லால வராது. வர்ற ஜனங்க மனசு வயிறெல்லாம் நிரப்பிட்டீங்கன்னா கல்லா கட்டும், கண்டிப்பா கட்டும். ஆமென். அவன் 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 கையில ஏன் எல்லா நாட்டு பணமும் வருது? எல்லாம் சொல்லுங்க, எல்லா நாட்டு பணமும் வரும். இன்னைக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு, வெறும் இந்திய நாட்டு பணம் மட்டுமல்ல, பல நாட்டு பணங்கள் உங்க கையில வரும். வெறும் இந்திய அளவுல மட்டும் நீங்க தொழில் செய்ய மாட்டீங்க, பல தேசத்துல கனெக்ஷன் வச்சு நீங்க வியாபாரம் செய்யற மாதிரி கனெக்ஷன் உங்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுறேன் prophetically, I want to declare in your life, நிறைய நாட்டுக்கான தொழில் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு வருவதாக நான் சொல்லுகிறேன். அன்னைக்கு நம்ம மீட்டிங் வந்த ஒருத்தங்க ஹீரோ வந்து என் கையில கொடுத்தாங்க. அந்த ஹீரோ பணம் கையில் கொடுத்தாங்க. அப்போ அவர் சொன்னாரு, நாங்க மாத்தி கொடுத்துருக்கலாம், ஆனா ஹீரோவா ஏன் கொடுத்தோம் தெரியுமா? பல நாட்டு பணம் உங்க கையில வரட்டுமே அப்படிங்கிறதுக்கு தான். ஆமென். அமெரிக்கன் டாலர்ஸ், ஹீரோ, இன்னும் பாருங்க பவுண்ட் எல்லாமே வரப்போகுது. ஆமென். எல்லா நாட்டுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டச் ஆகிட்டே தான் இருக்குது, வரும், எல்லாம் உங்க கையில வரும். இன்னைக்கு நீங்க ஒரே ஒரு என் செய்தியில உங்களுக்கு எது புரியுதோ இல்லையோ, இது மட்டும் என்கிட்ட வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னிடமாய் வரும். போகும்போது சொல்லிட்டே போயிருங்க, என்னிடமாய் வரும். ஆமென். அப்போ வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கத்தோடு அது வருதுன்னா, இவன் ஜனங்களை என்ன பண்ணுவான்? விடுவிப்பான். இவன் என்ன பண்ணுவான்? இவன் நகரத்தை கட்டுவான். அப்ப யோசித்து பாருங்க, ஒரு பரந்த மனப்பான்மையோட ஒரு தெய்வீக நோக்கத்தை சுமக்கிற மக்களா நீங்க இருப்பீங்கன்னா, உங்களுக்கு டிவைன் ப்ராஸ்பரிட்டி உங்க கையில வர ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, டிவைன் ப்ராஸ்பரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, தெய்வீக செழிப்பு. ஆமென். உங்களுக்கு ஆர்டினரியான விதத்துல வராது, சூப்பர் நேச்சுரல் வேல உங்க கையில வர ஆரம்பிக்கும். இது எப்படி தெரியுமா? எகிப்தில் இருந்த பணம் ஒரு நாள் இரவு அப்படியே இஸ்ரவேலுடையதாய் மாறியது போல, எங்கேயோ இருக்கிற சில காரியம் இப்படிங்கிறதுக்குள்ள அது உங்க கைகளுக்குள்ள மாறுகிற அதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். எங்கேயோ இருக்கிற லேண்ட் அது உங்களுடையதாக மாறும். யாரோ இருக்கிற பதவியில நீங்க போய் உட்காருவீங்க. நேத்தைக்கு வரைக்கும் வஸ்தி உட்கார்ந்திருந்த இடத்திலே இன்று எஸ்தர் போய் அமர்ந்தது போல நீங்கள் போய் அமருவீர்கள். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றி அமைக்கிறவர். இந்த தரிசனத்தை இன்னைக்கு தேவன் உங்களுக்குள்ள போடுறார். அப்படியே உள்வாங்க, உள்ள அப்படியே வைங்க. உங்க நிலைய பார்த்தீங்கன்னா, ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமே. எனக்கு நீங்க நினைச்சுக்கிறீங்களா அதெல்லாம் தெரியாம தான் அதை பேசிட்டு இருக்கேன்ட்டு? பிரதர், என்னையா 5 நிமிஷம் என் கதையை கேட்டீங்கன்னா உங்க பிரசங்கத்தையே நீங்க மாத்திடுவீங்க. உங்க கதெல்லாம் தெரிஞ்சுதான் ப்ரோ நானும் பேசுறேன், அவரும் பேசுறாரு. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேனே, உன்னைத்தான் கடவுள் நாடால அழைக்கிறார். ஆமென். இதோ அண்ணா அழைக்கிறார். கதை தெரியாமலாம் இல்ல, நம்ம கதை நல்லா தெரியும். கழுதையை தேடி போறவங்கிறதுலாம் தெரியும். ஒரு அனாதை, ஆதரவற்றவள் இந்த எஸ்தர். ஆனா கடவுள் அவளை அரசியாக்கும் திட்டத்தை வைத்திருந்தார். ஒரு அனாத பெண்ணை தான் கடவுள் அரசியா மாத்தினாருங்க. ஒரு நாடோடியதான் கடவுள் நாடால வச்சாருங்க. ஆடு மேய்த்தவன் தான் அரசனாய் மாறினான். ஆமே. எல்லாருக்கும் பெரிய வரலாறுலாம் கிடையாது, எல்லாருக்கும் பெரிய பின்னணிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த பின்னணியும் தேவையில்லை, கடவுள் உங்களை முன்னணியில வைக்க. ஆமே. அவர் உங்களை முன்னணியில வைப்பார். ஆமே. ஆனா நோக்கம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, purpose, not just prosperity. We are preaching the purpose of prosperity. உங்க கையில, அதனாலதான் கடவுள் உங்க கையில கொஞ்சம் கொடுத்து பாக்குறாரு, என்ன பண்றான் அப்படின்ட்டு. சிலது பாத்தீங்கன்னா லபுக்கு லபுக்குன்னு அப்படியே வாயில போடுறது. அம்புட்டியும் சாப்பிட்டுட்டேன் பிரதர், ஆனா கூட எனக்கு பத்திலி பிரதர் அப்படிங்க.
என்னைக்குமே இந்த பெரிய காரியம் ஒரு சின்ன காரியத்துல தான் தோங்குது. இந்த இந்த 5000 10,000த்துல நம்ம என்னவா இருக்கிறோம்னு பாக்குறாரு கடவுள். அதுல ஏதாவது நம்ம செய்ய முடியுதா, நம்ம கை அதுல இருந்து ஏதாவது எடுக்கிறதுக்கு நீளுதா அப்படி பாக்குறாரு. நான் சொல்றேன், அப்படி நீளுதுன்னா கடவுள் பாக்குற இது ஒரு நல்ல நிலமா இருக்கு, இது ஒரு நல்ல பாய்கிற ஆறா இருக்கு, அப்ப இது பக்கமா கொஞ்சம் தண்ணியை திறந்து விடும்பாரு. ஆமே, ஆமா. ரெண்டு விதமா ப்ராஸ்பரிட்டி வேலை செய்யுது. ஒன்று, தேவன் கொடுக்கறது நிமித்தம் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இன்னொன்று, நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறது நிமித்தமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இது ரெண்டுமே வேலை செய்யுது. டூ வே, ரெண்டு வேலையும் இது என்ன பண்ணுது, ஆப்ரேட் ஆகிற ஒரு காரியமாக தான் அது இருக்கு. அப்ப புரிஞ்சுக்கோங்க நோக்கம். எல்லாம் சொல்லுங்க, ஜனங்களை விடுவிப்பான், நகரத்தை கட்டுவான். அப்போ பாருங்க, நல் நோக்கங்கள், நல்ல உயர்ந்த எண்ணங்கள் இருந்ததுனால கடவுள் பார்க்கிறாரு, எப்போ அந்த எகிப்தின் வருமானம் இருக்கு, எத்தியோப்பியாவினுடைய லாபங்கள்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் ஓம் பக்கமா நானு திருப்பி விட விரும்புகிறேன். வேதவசனம் இதை குறித்து நிறைய இருக்கு, ஏற்கனவே இதை பற்றி நான் நிறைய போதிச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த உன்னிடமாய் வரும் அப்படிங்கிற கீ வேர்ட்ஸை இன்னும் எம்பசைஸ் பண்ற மாதிரி சிலதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏசாயா, அதே ஏசாயா 60ஆம் அதிகாரம் வாங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எத்தனை பேர் நம்புறீங்க கடவுளுடைய மகிமை உங்க மேல இருக்குதுன்ட்டு? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் மேல தேவனுடைய மகிமை இருக்கிறது. ஆமென். இப்ப கவனிங்க, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கத்த உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்ப கவனிங்க, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எல்லாம் சொல்லுங்க, வருவார்கள். உங்களை தேடி யாரெல்லாம் வரா? பெரிய பெரிய ஆட்கள் உங்களை தேடி வர்றாங்க. இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியப்படுத்துவார். ஆமென், சாத்தியப்படுத்துவார். இதுல இந்த ஏசாயா 60ல இருக்கிற ஒரே ஒரு கீவேர்ட்ஸ் என்ன தெரியுமா? உன்னிடமாய் வரும் அப்படிங்கறதான் கீவேர்ட்ஸ். உன் ஒளியின் இடத்திற்கு யார் வருவாங்க? கிங்ஸ் எல்லாம் வருவாங்க. நான் சொல்றேன், தேவனுடைய பிரசன்னத்தண்டை, தேவனுடைய சபைக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து உட்காருவாங்க. ஆமென். நீங்க வேணா பாருங்க, இந்த இடத்துல உங்க கண்கள் காணும். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஆனா ரெண்டு விதமா நடக்குது. ஒண்ணு, உட்கார்ந்து இருக்கிற ஆள பெரிய ஆள் ஆக்குறாரு, அப்புறம் பெரிய ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. இதுவும் ரெண்டு விதத்துல நடக்கிற ஒரு காரியம்தான். நீங்களே கொஞ்ச நாள்ல சைரன் வச்ச வண்டியில வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல, கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். இல்லைங்க, நான் அப்போ உங்க பிள்ளைங்க வர்றதை உங்க கண்கள் காணும். ஆமென். கடவுள் உங்களே உட்கார வைக்க வல்லவர் தான். நீங்க ரொம்ப யோசித்தீங்கன்னா, சரி உன் பிள்ளைய வச்சு நான் பண்ணிடுறேன் அப்படிம்பார். ஆமென். கவனிங்க, இதெல்லாம் நடக்க போகுது. 5வது வசனம் பாருங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். எல்லாம் சொல்லுங்க, உன் வசமாய் திரும்பும். அதாவது திரளான ஜனங்கள் உங்க பக்கமா வர்றாங்களாம். நான் சொல்றேன், இது வரைக்கும் ஆளே இல்லாத கடையில யாருக்குப்பா டீ யாத்திர அந்த மாதிரி உங்க பிசினஸ் இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையை நீங்க எடுத்துட்டு போங்க, திரளான கஸ்டமர்ஸ், திரளான ஜனங்கள் உங்கள் வசமாய் திரும்புவார்கள். ஆமென். ஆமா, அது ஆத்தணும், நல்லாவே ஆத்தணும். ஆள் இல்லைன்னா இன்னும் ஆத்தணும். ஒரு 100 பேரு கேப்பா 100 லிட்டர் பால் 500 போண்டாங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கணும். ஆர்டர் சொல்றதை பார்த்தா ஏ அப்பா பட்டணமே உட்காந்து சாப்பிட போகுதுங்கிற மாதிரி தான் பண்ணணும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு அந்த ஆரம்பிச்ச இடத்துல, டக்குன்னு உள்ள வந்து பார்த்துட்டு சொன்னாரு, பிரதர்
என்ன 8 பேர் தான் இருக்காங்க, 2000 பேர் இருக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. என் கண்ணுக்கு முன்னாடி 2000 பேர் தான் இருக்காங்க, உங்க கண்ணுல அது தெரியல, சீக்கிரமா அவங்க வந்துருவாங்கன்ட்டேன். இந்த பாருங்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமே, நம்ம செய்யும் போது அப்படிதான் செய்யணும் எப்பவுமே. நம்ம சும்மா ஏனோ தானே என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. கடவுள் சொல்றாரு, ஜனங்கள், அதுவும் எப்படி பாருங்க, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். எல்லாம் சொல்லுங்க, உன்னிடத்திற்கு வரும். இன்னைக்கு பிரசங்கம் என்ன? எல்லாம் சொல்லுங்க, உன்னிடமாய் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களிடமாய் வரும். ஆமே, பெரிய பெரிய ஆட்கள் உங்களை தேடி வர போறாங்க, ஜனங்கள் உங்களிடமாய் வர போறாங்க. ஆமேன். அப்புறம் பாருங்க, ஒட்டகங்களின் ஏராளமும். இந்த ஒட்டகம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க? டிராவல். எல்லாம் சொல்லுங்க, டிராவல், பயணத்துக்காக தான் பயன்படுத்தினாங்க. இங்க கடவுள் சொல்றாரு, ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபோத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். அப்படின்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு எதெல்லாம் சிறந்த வாகனங்களா இருக்கிறதோ அதெல்லாம் உங்களிடமாய் வர ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு 300-400 கார் நிறுத்துற மாதிரி பெரிய பார்க்கிங் ஏரியாவை பார்த்து வந்திருக்கிறோம். உங்களிடமாய் அது வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னங்க இது, நாங்க கார் வாங்கிடுவோமா? கார் என்னங்க காரு, வேகமா போற காரு, சிறந்த காரு, ஊர்லயே முதல்ல நீங்க தான் வாங்குவீங்கிற மாதிரி காரெல்லாம் நீங்க வாங்கும்படி கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமே, கடவுளுடைய வார்த்தையில தான் பேசிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா வசனத்தை நவீனப்படுத்தியும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணணும். கரெக்டா? நானும் அப்பத்தை எடுத்துட்டு அவங்க ஊர் அப்பத்தை மாதிரி எடுத்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் நீங்க இயேசு மாதிரி அங்கி போட்டு வர வேண்டியது இருக்கும். என்ன அவங்க சபையில் எல்லாரும் நைட்டிலேயே வந்திருக்காங்கன்றாங்க. அப்புறம் ஏன்னா அன்னைக்கு போட்டு இந்த ட்ரெஸ் பூரா இப்படிதான் இருந்தது. பார்த்துருக்கீங்களா நீங்க? மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கும், எல்லாரும் ஒரு நைட்டி போட்டு அலைஞ்ச மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் நவீனப்படுத்தி தான் என்ன பண்ணணும், பேசணும். அது மாதிரி ஒட்டகம்னா அன்னைக்கு அதான் வாகனம். கடவுள் சொல்றாரு, ஒட்டகங்களின் ஏராளம். அப்படின்னா என்ன? நான் படித்தேன், ஒருத்தருடைய வாழ்க்கை நம்ம இந்தியாவில் உள்ள ஒருத்தங்களுடைய இது அரசியல், நேரு குடும்பத்தில் அரசியல்லையும் இது செல்வாக்குலையும் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்த அந்த குடும்பம். அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க காலேஜ் படிக்க போயிருக்கும் போது எல்லா வாசல்லையும் கார் நிற்குமா. ஏன்னா அவங்க வீட்டு பையன் எந்த வாசல் வழியா வந்தாலும் பிக்கப் பண்றதுக்கு டிரைவர் ரெடியா இருப்பாங்களாம். யோசித்து பாருங்க, உலகத்தினுடைய ராயல்ட்டியே இப்படி இருக்குதுன்னா கடவுளுடைய ராயல்ட்டி உங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமே, நம்புங்க. இதெல்லாம் நடக்குமான்னு யோசித்தே இருக்காதுங்க, எல்லாம் சாத்தியங்கிறார் கடவுள். ஆமேன். அப்போ ஒட்டகங்களின் ஏராளம்னா என்ன அர்த்தம்? நிறைய வாகனம் உங்ககிட்ட வரப்போகுது. அதுவும் 1-2 இல்ல, திரளா வரப்போகுது. ஆமேன். இன்னைக்கு பாருங்க, வாடகைக்கு வேன்லாம் எடுத்து ஜனங்கள் அங்க கொண்டு வர்றோம். நீங்க வேணா பாருங்க, நம்ம சபைக்கு சொந்தமா அழகழகான பஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வாங்குவோம். ஆமேன். அது உங்களுக்கு கிடையாது, நீங்க தான் உங்க கார்ல வர போறீங்களே. ஆமென். அது வெளியில இருக்கிற புதிய ஆட்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், அப்போ நாங்க இனிமே அதுலயே அப்படி யோசிக்க கூடாது. நான் பேசும்போது உங்களுக்கு என்ன எப்படி போகணும் பிரதர், அது நமக்கு தேவைப்படாதுல்ல, அப்படி யோசிக்கணும். அப்படி யோசித்தீங்கன்னா உள்ளுக்குள்ள செழிப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இனிமே வேன்ல நெருக்கடியில் வர வேண்டாம், பஸ்லயே வந்துடலாம்னு யோசித்தீங்கன்னா பிரசங்கம் உள்ள போகலன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஃப்ரீ அப்படியே வந்துடலாம், ஒரே பஸ்ஸில் வந்துடலாம். இங்கே அங்கே அந்த பேச்சுக்கே போகக்கூடாதுங்க, அது வேற யாருக்கோ. நானும் என் வீட்டாருமாய் ஒன்றாய் எங்க கார்லயே வருவோம்.
சிலர் பார்க்காங்க, இப்படி ஒரு வசனத்தை நாங்க கேட்டதே இல்லையே. ஏசாயா 60:6 தான் உங்களுக்கு புரியுற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஒட்டகங்களின் ஏராளமும். ஏங்க இந்த ஏராளம்னு ஏன் பேசுறாரு? ஏப்பா ஒரு 2 ஒட்டகம் வச்சுக்கோப்பான்னு சொல்லக்கூடாதா? ஏராளம்ங்கிறதே நான் கடவுள்கிட்ட இருந்து கட்டுக்கிட்ட வார்த்தைங்க. அவர் ஏராளத்தின் கடவுளா இருக்கிறார். ஒரு 10 பேர் வருவாங்க அப்படி சொல்ல வேண்டியதானே? அது என்ன கடற்கரையின் கூட்டம்? இந்த பெருசா பேசுறது நானா தேவனா? கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. என்னங்க சில பேர் சொல்றாங்க, இவர் ரொம்ப எப்ப பார்த்தாலும் பெருசாவே பேசுவார் அப்படின்ட்டு. நான் பேசலைங்க, எங்க அப்பா பெருசா பேசுறாருங்க. நான் அவர் வார்த்தையை எடுத்து பேசிட்டு இருக்கேங்க. He is a God of El Shaddai. பிள்ளை இல்லைன்னா கூப்பிட்டு உனக்கு ஒரு பிள்ளை தருவேன்னு அப்படிதான் சொல்லணும். அவனை கூப்பிட்டு உன்னை ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படிங்கிறார். இப்ப இதெல்லாம் அவருடைய எண்ணங்களுங்க. அவர் அப்படி இருக்கிறார். அதனாலதான் நான் அதை பேசுறேன் நான். அப்ப கவனிங்க, ஒட்டகங்களின் ஏராளம், அப்புறம் ஜாதிகளின் கடற்கரையின் திரளான கூட்டம். எல்லாம் சொல்லுங்க, திரளான கூட்டம். சிலருக்குலாம் அந்த திரளான கூட்டத்தின் மேல அவங்களுக்கு ஈடுபாடு கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, நாங்க 10 ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்தி சபைக்கு பரலோகத்துக்கு நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் அதை ஒரு 100 செய்யக்கூடாதா? ஏன் அதை கொஞ்சம் 1000 செய்யக்கூடாதா? அது என்ன 10? ஏன்னா 10 பேர் தான் வர்றாங்க. அதுல பாஸ்டர் பிள்ளைங்க ஒரு 5 பேர் இருப்பாங்க. யாரையும் கிண்டல் பண்ணலங்க. நான் என்ன சொல்றேன்னா, சில பேர் சொல்லுவாங்க, அப்போ அங்க நிறைய பேர் வராங்களே, உடனே சினிமா கோட்டைக்கு கூட தான் நிறைய பேர் போறாங்க. அதுவும் நல்ல படமா இருந்தா தான் பாஸ் போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. அது கூட நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது பாருங்க. நல்ல படமா இருந்தாதான் இங்க. அது மாதிரி சத்தியம் இருந்தா, ஆசீர்வதிக்கப்படுற நிலை இருந்தா திரளான ஜனங்கள் வருவார்கள். நான் திரளை நம்புறேங்க, மாச நம்புறேன். அதனாலதான் இப்படி ஒரு இடத்தை எடுத்திருக்கிறேன். நீங்க வேணா பாருங்க. இது இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பப்படுறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுக்கு நான் இடையில சொல்றேன்னா, இது நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்க கண்கள் காணணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். எல்லாம் சொல்லுங்க திரள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, திரளான ஜனங்கள் என்னிடமாய் வருவார்கள். நான் இதை எனக்கான வாக்குத்தத்தமா நான் நம்புறேன். நீங்க உங்க பிசினஸ்க்காக இதை நம்பலாம், உங்க வாழ்க்கையின் காரியங்களுக்காக நம்பலாம். வரவே மாட்டாங்க நினைக்காதீங்க. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்திற்கு வரும். ஒரு இடத்துல பிரான்ச்சஸ் வைக்க மாட்டீங்க, ஊருக்கு வைப்பீங்க, பல தேசங்கள்ல வைப்பீங்க. அந்த அளவுக்கு கடவுள் உங்கள் எல்லைகளை அவர் விருதிப்படுத்துவார். ஆமென். நம்புங்க. யாருக்கு வர்றாங்களோ இல்லையங்க, உங்களுக்கு வருவாங்கங்க. அதை நம்பணும் நீங்க. அது எப்படிங்க நடக்கும்? ஊரே மூடி இருக்கு, ஊரே பஞ்சத்துல இருக்கு, ஊரே லாக்டவுன்ல இருக்கு. நான் சொல்றேன், அந்த நேரத்துல தான் உங்களுக்கு கடவுள் செய்ய விரும்புகிறார். அந்த நேரம் தான் உங்களுக்கு செழிப்பின் நேரமாக இருக்கிறது. இத பிரசங்கம் பண்ணி காமிச்சாச்சு, இந்த லாக்டவுன்ல செஞ்சும் காமிச்சாச்சு. ஆமென். வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணல, லாக்டவுன்ல அதை செஞ்சே காட்டும். லாக்டவுன்ல தான் பெரிய சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். லாக்டவுன் டைம்ல தான் மீடியா சென்டரை கடவுள் கொடுத்திருக்காரு. லாக்டவுன் டைம்ல தான் வீடை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இது எல்லாமே உலகம் வறுமை இல்லாமைன்னு பேசிட்டு இருக்கிற நேரம் தான் தேவன் திறந்த வானத்துக்கு கீழே நம்மை வாழும்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நீங்க என்ன பிலீவ் பண்றீங்க, அது ரொம்ப முக்கியம். வெளியில என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம நடந்துட்டு இருக்கிறது தான் நமக்கும் நடக்கும் நினைக்கிறோம். இல்ல, நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நடந்துட்டு இருக்கிறத பார்த்து அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணக்கூடாது. வார்த்தையை வச்சு நீங்க பிளான் பண்ணணும். வார்த்தையை வச்சு பிளான் பண்ணா நீங்க வேற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப நான் நம்புறேன், திரளை நான் நம்புகிறேன். எத்தனை பேர் திரளை விரும்புறீங்க? திரள்லாம் என்ன? நிறைய. ஆமென். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் மாஸ் கிரௌட் வந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் ஜீசஸ்னா மாஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜீசஸ்னா மாஸ். ஒரு மலையில போய் உட்கார்ந்து அங்க திரளான மக்கள் வந்துடுறாங்க.
இயேசு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் திரளான ஜனங்கள், அதனாலதான் வேதம் சொல்லுகிறது திரளான ஜனங்களை அவர் கண்டு. நான் சொல்றேன், அது மாதிரி உங்க பிசினஸ் இருக்க போகுது. மொக்கிற மாதிரி கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்கள், ஆட்கள் உங்க தொழிலுக்கு வருவார்கள். இயேசுவின் நாமத்திலே திரள் கூட்டமான ஜனங்களை உங்க பிசினஸ்ல நான் பேசுறேன். ஆமென். Thank you sister. நான் சொல்றேன் திரளா, எல்லாம் சொல்லுங்க திரள். யாராவது இந்த கொஞ்சோண்டு, செத்தோலை, எல்லிக்கோண்டு, அண்ட ஒரு குடிசை, அரை வைத்து கஞ்சுன்னா அரை வைத்து கஞ்சு அப்படின்னு இந்த பேச்செல்லாம் ஓடணும். இந்த பேச்சு உள்ள வரவே கூடாது. எல்லாம் சொல்லுங்க திரளாய். ஆமென். உங்க வங்கி கணக்குல, உங்க வங்கி கணக்கு எப்படி இருக்கணும்? திரளாய். கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? திரளாய். பிரான்சைஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? திரளாய். ஆமென். கடவுள் தான் சொல்றாரு, இது நான் சொல்ல. நீ காலையில இது ஏன் நான் சொன்னா நான் நிறைவேற்றணும், அவர் சொன்னா அவர் நிறைவேற்றுவார். சில சொல்லுவாங்க, பெருசு பெருசா பிரசங்கம் பண்ணிட்டு நீங்க பிரசங்கம் பண்ணிடுறீங்க எப்படி பிரதர் அப்படின்னு. ஆமா, பிரசங்கம் பண்ண சொல்லிக்கார் பண்ணிடுறேன். நானா செய்ய போறேன், அவரெல்லாம் செய்ய போறாரு. சிலருக்கு இது பிரசங்கம் பண்றதுக்கே கஷ்டம். ஏன்னா பிரசங்கம் பண்ணா ஜனங்க நம்மகிட்ட கேட்பாங்க. எனக்கு அந்த கவலையே கிடையாது. ஐயா லெட்டர் கொடுக்க சொன்னாரு, கொடுத்துட்டேன், சொன்னவர் செஞ்சிருவாருன்னு நான் போஸ்ட்மேன் வேலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஆமென். இந்த வார்த்தைக்கு உத்தரவாதி ஒருத்தர் இருக்கிறார், உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. கண்டிப்பா செய்வார். அவரு சொல் தவறாதவர், பொய் உரையாதவர், மாசற்றவர், புரட்டும் விபரீதமும் அவர் வார்த்தையில கிடையாது. அப்ப அவர் சொன்னதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. அவர் சொல்றார் திரளாய். எல்லாம் சொல்லுங்க திரளாய். ஃபிஷ், மீன் பிடிக்கிறான், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஒரு மீன் கூட கிடைக்கல. ஒரு மீன் கூட கிடைக்காத ஒரு போட்டை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற போட்ல தான் இயேசு ஏறுறாரு, பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் முடிஞ்ச உடனே இப்ப எடுத்துட்டு ஆழத்துக்கு போங்கிறாரு, வலைய போடுங்கிறாரு. வலைய போட்டா வேதம் சொல்லுகிறது திரளான மீன்களை அவன் பிடித்ததினாலே. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க திரளான மீன்களை பிடித்தான். மீன்கிறது என்னங்க? அவனை பொறுத்தளவுக்கும் பிசினஸ். ஆமென். நான் சொல்றேன், என்னமோ தெரியலங்க, உங்க பிசினஸ்ல ராடிக்கலா சில காரியங்கள் நடக்க போகிறது. ராடிக்கல் ஷிஃப்ட், ராடிக்கல் ஷிஃப்ட். ஐ டிக்ளேர் இன் ஜீசஸ் நேம். ஏங்க ஒத்த மீன் வரலங்க, ஒத்த மீன் வரல. அப்புறம் ஒரு 10 மீன் வரும், அப்புறம் 50 மீன் வரும். அப்படி கிடையாது. படகு நிரம்பத்தக்கதாய், வலைகள் கிளியத்தக்கதாய் திரளான மீன்களை அவன் பிடித்ததினாலே அவன் பிரமிப்படைந்தான். நானும் ஆண்டவட்டா தான் கேட்டிருக்கிறேன். முதல்ல 1000கள் வர்றதை பத்தி சந்தோஷமா இருந்தது, அப்புறம் லட்சமா வந்துட்டே இருக்கு. நான் இன்னைக்கு சொல்லிட்டேன்ப்பா, ஆள்லாம் கூப்பிட்டு, சரி ஆண்டவரே இந்த எல்லையா பார்த்து ஒரு மாதிரி இருக்கு, இனிமே சீயா பாக்குற மாதிரி செய்யுங்க. ஜவர் சொல்லிட்டாப்ல, இனிமே எள்ளு மூட்டைலாம் இங்க வரக்கூடாது அப்படின்ட்டு. இனிமே வர்றதா இருந்தா கோடி கோடியா சீயா நாங்க பார்க்கணும். ஆமென். ஆமாங்க, கண்டிப்பா. லட்சம்லாம் சாதாரணமா வந்துருது. அதனால இனிமே லட்சம்லாம் இல்லை. என்னது கோடி கோடி நன்றி டாடி. அதே தான் இனிமே கோடா கோடியா. ஆமென். நான் சொல்றேன், உங்க இது இந்த வார்த்தை வருதுன்னா நீங்க நிறைய பேர் லட்சங்களை பார்த்த மாதிரி இன்னும் கோடிகளை பார்க்க ஆரம்பிக்க போறீங்க. உங்க பிசினஸ்ல லாக்ஸ்ல இருந்து கோடிகளுக்கு நேரா திரும்புற மாதிரி தேவன் செய்கிறார். இப்போ திரளான மீன்களை பிடித்ததினால் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் என்ன ஆயிடுச்சு? பிரமிப்பு உண்டாயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா, அவன் ஒரு மீனவன் தான், அவன் ஒரு மீன் பிசினஸ் பண்றவன் தான். ஆனா அவன் வாழ்நாள்ல அப்படிப்பட்ட ஒரு கேட்சை அவன் பார்த்ததே இல்லை. எப்போ உங்களுக்கு பிரமிப்பு வரும்? நீங்க பார்க்காத ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பிரமிப்பு
வரும். அப்போ அவன் ஒரு மீனவன் தான். அந்த தொழில்ல, அந்த பிசினஸ்ல இதுவரைக்கும் அப்படி ஒண்ணு அவன் பார்த்ததே கிடையாது. அப்ப அவன் பார்க்காத ஒன்றை தேவன் பார்க்க வச்சாரு. திரளான மீன்களை பிடித்ததினால் பிரமிப்பு உண்டானது. ஆமென். நான் சொல்றேன், என் தேவன் திரள்களின் தேவனா இருக்கிறார். ஆமென். முதல்ல மீனை போடுறான், மீன் இல்ல. உடனே வந்து சொல்லிட்டான், கடல்லையே இல்லையா. மீன் கடல்லையே இல்லையா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அவர் சொல்றாரு, எப்பா ஆதியாகமம் 1 படிச்சியா இல்லையா? ஆதியாகமம் 1 இருக்கு பாருங்க, கடல்ல மீன் இருக்கா இல்லையான்னு இப்ப பாத்திரலாம். ஆதியாகமம் 1 எப்பவுமே மூலப்பத்திரம்னு ஒன்று இருக்கும், அது படிக்கணும். இடையில இருக்கிறதையே படிச்சுக்கிட்டு எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. பாருங்க, ஒரிஜினல் மேண்டேட்ல என்ன இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 1 கேட்டீங்களா? 20 இருந்து பாருங்க. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவில் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது என்றார். படைக்கும் போதே கடவுள் என்ன வார்த்தை யூஸ் பண்றார்? எல்லாம் சொல்லுங்க, திரளாய். நல்ல சவுண்டா சொல்லுங்க, இன்னும் சவுண்டா. கடவுள் படைக்கும் போதே கொஞ்சோல வரட்டுமே அப்படி சொல்லவே இல்லை. திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது அப்படி சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. தேவன் மகா மச்சங்களையும், மச்சம்னா என்னது? நமக்கு உதட்டுல இங்க இருக்க அந்த மச்சம் இல்ல. மச்சம்னா என்னது? ஃபிஷ், மீன், அததான் போட்டிருக்கு. சில பேர் மச்சங்களையும் மகா மச்சங்களையும்னா பெரிய மச்சமா பிரதர் அப்படின்றாங்க. பழைய தமிழ் வார்த்தை பாருங்க. தேவன் மகா மச்சங்களையும்னா என்ன? பெரிய பெரிய ஃபிஷ் என்ன பண்ணாரு? அவர் உண்டாக்குனார். பாருங்க, மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே எப்படி உண்டாகட்டும், திரளாய் ஜெனிப்பிக்க கடவது என்று சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று பறவைகள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். அப்போ கடலுக்குள்ள திரள வச்சது யாரு? அவர். இந்த உலகத்துக்குள்ள திரள் இருக்கா இல்லையா? இந்த உலகம் எம்டியான உலகம் நினைச்சீங்கன்னா நீங்களும் எம்டி ஆயிடுவீங்க. நான் சொல்றேன், இந்த உலகத்துல இன்னும் கண்டுபிடிக்கவே முடியாத அருமையான இனிமையான பொருட்களால் அந்த உலகம் நிரம்பி இருக்கு. ஆனா மனுஷன் என்ன பண்றான்? அவன் வளைய போட்டு போட்டு பார்த்து ஒண்ணுமே இல்லை பிரதர். திருநெல்வேலியில ஒண்ணுமே இல்லை பிரதர், தூத்துக்குடியில ஒண்ணுமே இல்லை பிரதர், நாகர்கோவில்ல ஒண்ணுமே இல்லை பிரதர், எங்க ஊர்ல ஒண்ணுமே இல்லை பிரதர், தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லை பிரதர், இந்தியா ஒரு ஏழை நாடு அப்படின்றதாங்க. ஏன்னா இவன் வலை போட்டு பார்த்துருக்கான், இவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. உடனே என்ன சொல்லிட்டான்? கடல்லே இல்லை அப்படின்ட்டான். நான் சொல்லட்டுமா? கடலை படைத்தவர், மீனை உண்டாக்கினவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது இதுவரை வராத திரள், இதுவரை வராத மீன், இதுவரை வராத நன்மைகள் உங்ககிட்ட வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். இந்த கனெக்ஷன் நடக்கும் போது முழுவதும் பிரயாசப்பட வேண்டியதில்லை. ஒரே வலை மொத்தமா அவனுக்கு உண்டாகிற மாதிரி தேவன் செய்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, திரளாய். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கை கொஞ்சமாய் அப்படிங்கிற நிலையில இருந்து திரளா என்கிற நிலைக்கு நகருவதற்கு தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஐடியாவே கடவுளுடைய ஐடியாங்க. திரள் அப்படிங்கிறது கடவுளுடைய ஐடியா. ஏராளம். அவர் பேசும்போது அப்படிதான் பேசுறார். திரளாய் ஜெனிப்பிக்க கடவுள். ஏங்க 2 பேர் தானே படைச்சிருக்கீங்க. 2 பேருக்கு ஒரு 50 ரூபாய்க்கு சால மீன் வாங்கினா போதாதா? அப்படி அவர் திரளாய் ஏராளமாய் அப்படிதான் சிருஷ்டிக்கிறார். ஆனா இப்போ அவர்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கான், ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் அகப்படவில்லை. அவர் பாக்குறாரு, கடலையும் நான் தான் படைச்சேன், அதுக்குள்ள மீனையும் நான் தான் வச்சேன், உன் கையில சிக்கலைங்கிறதுக்காக கடல்லே இல்லைன்னு சொல்லுதியப்பா.
இனிமே சிக்கும் பாரு, இனிமே அது உன்னிடமாய் வரும், இனி உன் படகுக்கு அது வரும், இனி அது உன் வாழ்க்கைக்குள்ள வரும். இப்போ கடல் மாறல, அதே கடல், அதே போட்டு, அதே ஆளு, அதே பிசினஸ். இப்போ உள்ள போனா வராததெல்லாம் வர ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க தொழிலுக்குள்ள இருக்கிற சில பொட்டன்ஷியலை இன்னைக்கு அன்லாக் பண்றாரு. இதுவரை பார்க்காத சில காரியத்தை உங்க பிசினஸ்ல நீங்க பாப்பீங்க, உங்க தொழில நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். நானும் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். நான் அப்புறம் தான் கடவுள் காமிச்சாரு, உனக்குள்ள நான் திரளா வச்சிருக்கேன்னு காமிச்சார். ஆமென். எல்லாமே திரள் தாங்க. எல்லாம் சொல்லுங்க, திரள். எங்கேயோ இல்லை இல்லைன்னு பேசிட்டு இருப்பாங்க, அதை கேட்டுறாதீங்க. அவங்க உலக பொருளாதாரத்தை வாசித்துட்டு இருப்பாங்க, நியூஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. பங்கு சந்தை இன்று சரிவை கண்டது, இந்திய பொருளாதாரம் சரிவை கண்டது, வேலையை இழந்தார்கள், நாட்டில் ஒண்ணுமே இல்லை, இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்கறதுக்கு இங்க வரல. இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனுடைய பிரசன்னத்தண்டை நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. இப்ப 60 திருப்பி வச்சுக்கோங்க. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். இப்போ ஒட்டகங்களின் ஏராளங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். அப்போ ஜனம் வருது, பதவிகள் வருகிறது, திரள் திரளாய் சில காரியத்தை கடவுள் உங்களிடமா என்ன பண்றார், கொண்டு வர ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, நல்ல உயர்தரமான வாகனங்கள்லாம் வருதான். ஆமே. நான் சொல்லியிருக்கிறேன், முதல்ல நான் யூஸ் பண்ண வாகனமே என் ஒய்ஃப் ஸ்கூலுக்கு போகும்போது யூஸ் பண்ண சைக்கிள் தான். அதுதான் என்கிட்ட இருந்துச்சு திருநெல்வேலிக்கு வந்த போது. இங்கே வந்தோம், அதுதான் இருக்குதுனாங்க, அதான் கொடுத்தாங்க. வேற வண்டியே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் முதல்ல நாங்கள் ஒரு பைக் வாங்குறதுக்கு உதவி செய்தார். அப்புறம் கொஞ்ச நாள்ல சொந்தமாக ஒரு கார் வாங்குறதுக்கு உதவி செய்தார். அப்புறம் எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது நம்ம ஒரு காரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். தேவன் அதையும் வாங்கி கொடுக்கும்படி உதவி செய்தார். ஆமே. இப்போ நான் யோசிக்கிறேன், இன்னும் பெஸ்ட் கார்லாம் வாங்கணும். ஆமே. நம்ம மீடியா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் இதில் தான் திங்ஸ்லாம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. மீடியாவுக்குன்னே சூப்பரான வாகனங்கள்லாம் வாங்கணும். ஆமென். சில நேரத்தில் அது என்னங்க காரு, அது எந்த இதாக இருந்தானுங்க, அப்படியே நடராஜா பஸ்ஸில் வந்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சில பேர் தெரியல, நடராஜா பஸ் தான் நிறைய பேர் தெரியாது. அதாவது நடந்தே போகிறதுக்கு பேர் தான் நடராஜா பஸ். அதுலேயே நம்மளை பழக்கி வச்சுட்டாங்க பாருங்க, ரொம்ப நாளா அப்படியே தான் நம்ம இருப்போம் அப்படின்ட்டு. கிடையாது. நீங்க நல்ல வாகனங்களை வச்சிருக்கிறதுல கடவுளுக்கு ஒரு பெருமை இருக்கு. இப்போ இது கொஞ்சம் பேர் புரியாது, இதனாலதான் நான் ஏதாவது ஒன்னா திருப்பி சொல்லுவேன். நான் அது எப்படிங்க அப்படிம்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி யாக்கோபுக்கு அறிவிக்கப்படுகிறது. யாக்கோபு யாரு? யோசேப்புடைய அப்பா. பையன் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு என்ன செய்தி சொல்லப்படுது? செத்து போலையா, உன் பையன்தான் செத்தவங்களே வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த அளவுக்கு உயர்ந்த அடக்கத்துல இருக்கிறான் அப்படின்னு செய்தி சொன்னா யாக்கோபு நம்புற மாதிரி இல்லை. ஆனா அவனை கூட்டிட்டு போறதுக்காக அங்க வண்டிலாம் வந்திருந்தது பாருங்க. அந்த சேரட், அந்த ராஜாக்கள் பயன்படுத்துகிற அந்த 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 விலையுயர்ந்த அந்த சேரட் வாகனங்கள்லாம் வந்து நிக்குது. பைபிள்ல போட்டிருக்குது, யாக்கோபு அதை பார்த்த உடனே உயிரோடு இருக்கான்னு சொன்னான் பாருங்க செய்தி. அதை நம்பாதவன் அந்த வாகனங்கள்லாம் பார்த்த உடனே அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டானா. நான் சொல்லட்டுமா, எங்க ஆண்டவர் பெரியவர், எங்க இயேசு பெரியவர்னு இவ்வளோ நாள் சொல்லியிருப்பீங்க, யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு ஆடியில, ஒரு பென்ஸ்ல, ஒரு BMW-ல, ஒரு ராயல்ல போய் நீங்க நிற்பீங்கன்னா நம்பாதவங்க கூட நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வாகனம் சுவிசேஷம் சொல்லும். உங்க வீடு சுவிசேஷம் சொல்லும். ஆமென். ஏன்னா மனுஷனுக்கு புரியுற ஒரு மொழி இருக்குது, அதுக்கு பேர் பணம். அதனாலதான் கடவுள் அதை உங்க கையில தர விரும்புறார். உங்களுக்கு நல்ல வீடை கட்ட அவர் விரும்புகிறார்.
ஆமென். தேவன் அதை செய்வாருங்க உங்களுக்கு. கர்த்தர் அதை செய்வார். அது நம் கண்களுக்கு ஆச்சரியம். போன வாரம் அதான் என்ன பண்ணோம் பார்த்தோம். அப்போ சும்மா ஏதோ வாகனத்தை பத்தி பேசுறாரு, மெட்டீரியல் நிக்க கூடாது. இட்ஸ் a glory of God. It's not just material thing, it's a glory of God. அது கடவுளுக்கே மகிமையை கொண்டு வருகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. 27 45 27 இதுக்கு தான் ஊருக்குள்ள 26ல இருந்து பாருங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சு அடைத்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. நம்மளும் காலகாலமா சொல்றோம், இயேசு வருகிறார், வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார், உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையப்பா, ஜீவன் போற மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க. யாரும் நம்ப மாட்டேங்காங்க பாருங்களேன். சில பேர் சொல்லுவாங்க யாருமே நம்ப மாட்டேங்காங்க பிரதர். எப்படி நம்புவோம்? நம்புற மாதிரி ஏதாவது இருந்தாதான் நம்புவோம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், நம்பல பாருங்க. யாக்கோபு பாருங்க, அவன் தரிசனத்தை பார்த்தவன், வானத்துக்கு பூமிக்கு ஏணி எல்லாம் பார்த்தவன், அவன் ஒன்னும் கடவுளை தெரியாத ஆளு கிடையாது. ஆனா அவனே என்ன பண்ணல, நம்பல. அண்ணாலப்பட்ட யாக்கோபுக்கே நம்பிக்கை வரல பாருங்களேன். ஆனா இப்ப பாருங்க, இப்ப நம்பிக்கை வந்துடுச்சு. எப்படி நம்பிக்கை வந்துச்சு? அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. எல்லாம் சொல்லுங்க, வண்டிகளை கண்டபோது. நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்போ உங்க வண்டி தான் சுவிசேஷமா இருக்க போகுது. நீங்க கட்டுற வீடு தான் சுவிசேஷமா இருக்க போகுது. வண்டிகளை கண்டபோது. விளங்குதா? சும்மாவா கடவுள் கார் ஷோரூமா இருக்கிற ஒரு ரோட்டு பக்கத்துல உங்களை வந்துட்டு போக வைக்கிறாரு? ஆண்டி வேலை ஒரு புக்கிங்க போட்டு போயிருங்க. ஆமென். எல்லா கார் ஷோரூமும் இந்த ரோட்ல தான் இருக்கு. ஆமென். என்ன பிரதர் இப்படிலாம் சொன்னீங்கன்னா எப்படி? நான் சொல்றேன், நான் கடவுளை எப்படி மகிமைப்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பரிசுத்தத்தின் மூலமா அவரை காட்ட முடியாதா? அதான் ரொம்ப நாளா நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க, ஆனா அவன் பாக்குறான் சுத்தமா இல்லையேங்கிறான். வெறும் பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி சுத்தமா ஒண்ணுமே இல்லையே அவர்கிட்ட. அதனால அவனுக்கு விளங்க மாட்டேன். அவனுக்கு இந்த உள்ளான மகிமை புரியாது, வெளியான மகிமை தான் புரியும். அதனாலதான் கடவுள் சொல்றாரு, உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு எல்லாரும் வருவாங்கன்னா இது உள்ளான மகிமை இல்ல, பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கிற ஒரு மகிமை. அதை கண்டு அநேகர் உன்னிடமாய் வருவார்கள். ஆமென். நான் கேட்கிறேன், இது ஏன் பைபிள்ல எழுதி வச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வண்டிகளை கண்ட போது அங்க போட்டுக்கு பாருங்க, யாக்கோபின் ஆவி என்ன பண்ணிச்சான்? வண்டிகளை கண்டபோது அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா? இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே அவனை போய் பார்ப்பேன். முதல்ல சொன்ன போது நம்பினானா? நம்பல. ஆனா வண்டியை பார்த்தா நம்பிக்கை வந்துடுச்சு. நான் சொல்றேன், கடவுள் உங்களை வளமையா செழுமையா அற்புதமா உங்களை வாழ வைக்க போறாரு. அதை பார்த்து அநேகருக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி செய்ய போகிறார். ஆமென். அதனாலதான் நான் சொல்றேன், சும்மா ஏதோ செழிப்பை பேசுறாங்க, ஏதோ வெற்றியை பேசுறாங்க, உயர்வை பேசுறாங்க, அப்படி கிடையாது. அதன் மூலமாக தேவனை ஜனங்கள் காண போகிறார்கள். அதனாலதான் உங்க மனசுக்குள்ள அதை ஆழமா வைக்கணும். கர்த்தாவே, நான் வாழ்ற வாழ்க்கை, எனக்கு நான் கட்டுற வீடு, எனக்கு வர்ற வாகனம், என்னுடைய தொழில், எனக்கு வர்ற நன்மைகள் எல்லாம் உங்களை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். அந்த மாதிரி வரணும், யோசிக்கணும். அப்போ 60 மறுபடி திருப்புங்க. இன்னும் உன்னிடமாய் வரும்ங்கிறதுக்கு 5வது வசனத்தை 6வது வசனத்தை தாண்டல பாருங்க. இன்னும் என்னெல்லாமோ இருக்கு லிஸ்ட். சில போதும் போதும் லிஸ்ட் பெருசா இருக்கு, அப்படிதான் இருக்கு. அங்க பாருங்க. அப்போ 6வது வசனம் பாருங்க, ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபோத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ள யாவரும், இப்ப அடுத்ததுக்கு போயிடுறோம். சேபாவில் உள்ள யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை
பிரசித்தப்படுத்துவார்கள். ஆமென். இங்க கர்த்தருடைய துதிய எப்படி பிரசித்தப்படுத்துவாங்களாம்? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து. ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, இது வரைக்கும் அரசாங்கமும் ராஜாங்கமும் உங்களிடத்துல வரும். அப்புறம் தேவன் சொல்றாரு, திரளான ஜனங்கள் உங்களிடத்துல வருவாங்க, நல்ல நல்ல வாகனங்கள் உங்களிடத்துல வரும். இந்த இடத்துல சொல்றாரு பொன்னெல்லாம் உங்ககிட்ட வரும் அப்படிங்கிறார். ஆமென். நான் சொல்லட்டுமா? The presence of Jesus, it attracts wealth, it attracts gold, it attracts prosperity. சில சொல்றாங்க இயேசு வந்து செல்வந்தர் கிடையாதுங்க, ஏன்னா மரியாளும் யோசேப்பும் பலி செலுத்த வரும்போது அவங்க கொண்டு வந்த அந்த பலி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு புறா. அதை தான் அவங்க என்ன பண்ணாங்க, பலி செலுத்த கொண்டு வந்தாங்க. வழக்கமா பணக்காரர்களாக இருந்தா அவங்க எதை கொண்டு வருவாங்க, காளைகளை கொண்டு வருவாங்க. ஆனா இந்த யோசேப்பும் இந்த மரியாளும் யாரு, ஏழைகள். அதனாலதான் அவங்க என்ன கொண்டு வந்தாங்க, காட்டு இதை கொண்டு வந்தாங்க. அதனால இயேசு ஒரு ஏழை அப்படிங்கிறாங்க. என்னைக்குமே கதையை முழுசா படிக்கிறதுனால அப்படிதான் ஆகும். 8வது நாள்ல தான் விருத்த சேதனம் பண்ணுவாங்க. எத்தனாவது நாள்? அதான் அது நேச்சுரலா அந்த 8 daysல அந்த பாடியிலே ஒரு கெமிக்கல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனாலதான் கரெக்டா கடவுள் அதெல்லாம் வச்சிருக்கிறார். 8வது நாளில் ஒரு ஆண் பிள்ளையின் நுனித்தோலை அவங்க என்ன பண்றாங்க, நீக்குறாங்க. அந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது இதை என்ன பண்றாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, 2 வருஷமா பொன்னையும் வெள்ளியும் வச்சுக்கிட்டு இயேசுவை பார்க்கறதுக்கு ஒரு கும்பல் தேடிக்கிட்டே இருந்தது. அந்த கும்பல் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி இப்ப வீட்டுக்குள்ள போன உடனே கொண்டு வந்த பொண்ணு வெள்ளி தூபவர்க்கத்தை மூட்டை மூட்டையா திறந்து அதை கொட்டுன்னு கொட்டி இயேசுவை பணிந்து விட்டு சென்றார்கள். ஆமென். அப்பனா நான் சொல்றேன், இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி வேணா அவங்க ஏழையா இருந்திருக்கலாம். ஆனா இயேசு அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஏழையா இல்ல, எங்கேயோ இருக்கிற பொன் அந்த வீட்டுக்குள்ளே வரும்படியாக தேவன் செய்தார். பாருங்க, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுறேன். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம். இந்த சாஸ்திரிகள்னு சொல்லப்படுறவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவங்க வந்து வைஸ் பீப்புள். எப்பவுமே ஞானவான்கள் அல்லது ஞானிகள் அப்படிங்கன்னா அவங்க ஏழைகளா இருக்க மாட்டாங்க, அவங்க செல்வந்தர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கையில் அவ்வளோ இருந்தது. பாருங்களேன், இப்போ பாருங்க, ஏன் 2 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள்லாம் இவன் வந்து கொல்ல சொன்னான்னா, இவன் வந்து சொன்ன தகவலுக்கும் அதையும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, இவங்க இயேசுவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆகியும் அவரை கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் கடவுள் தான் நட்சத்திரத்தின் மூலம் அவங்களுக்கு வழியை காட்டுறாரு. அவங்க போய் அதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். ஸோ ஒரு ஸ்டார் மூலமா, ஒரு நட்சத்திரம் மூலமா அவங்களுக்கு வழி தெரிய ஆரம்பிக்கும். இப்போ தெரிஞ்சு உள்ள வர்றாங்க. என்ன நடக்குது பாருங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இப்போ மரியாள் வீட்டுக்குள்ள, யோசேப்பு வீட்டுக்குள்ள என்ன வருது, என்ன வருது எல்லாம் சொல்லுங்க. பொக்கிஷம், பொன்னு, தூபவர்க்கம், வெள்ளை போலம், இதெல்லாம் விலையேறப்பட்டதுங்க. இதெல்லாம் விலையேறப்பெற்ற காரியங்கள். இது எல்லாம் அது வரைக்கும் மரியாள் வீட்டுக்குள்ள இல்லாம இருக்கலாம். ஆனா அகிலத்தை படைத்தவர் அவ வீட்டுக்குள்ள வந்ததுனால வர வேண்டியது எல்லாம் அவ வீட்டுக்குள்ள இப்ப வர ஆரம்பிக்குது. ஆமென். நான் சொல்றேன், இயேசு வர்றதுக்கு வரைக்கும் வேணா நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா என்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு உங்க தரித்திரம் உங்களை விட்டு போகணும். அன்னைக்கு உங்க வாழ்க்கை செழிப்பா மாறணும். அந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கைக்குள்ள வராத நன்மைகள் எல்லாம் வர வேண்டும். ஆமென். ஏன்னா மிகப்பெரிய பொக்கிஷம் இயேசுவே உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு.
இந்த பொண்ணு வெள்ளி தூபவர்க்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது எங்க இருந்துனாலும் பயணப்பட்டு உங்க வீடு தேடி வரும். எல்லாம் சொல்லுங்க, உன்னிடமாய் வரும். அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, என்னிடமாய் வரும். ஆமென். மீதி நீங்க வீட்டுல போய் தான் படிக்கணும். ஏன்னா அவ்வளவு உன்னிடமாய் வருங்கிறது அவ்வளவு இருக்குது பாருங்க. கொஞ்சம் வேகமா 2 ஸ்கிரிப்சர் மட்டும் காட்டுறேன். 60 எடுங்க பார்க்கலாம். 60 14வது வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்ட பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். ஆமென். கடவுள் சொல்றாரு, உன்னை ஒடுக்குனவன், உன்னை கஷ்டப்படுத்தினான் பாரு, அவன் கூட உன் உதவியை தேடி உன்கிட்ட வர்ற மாதிரி உன் வாழ்க்கையை நான் வாத்துவேன் அப்படிங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒடுக்கினவர்களும் உன்னிடமாய் வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாதம் எல்லாம் உங்களிடமாய் திரும்புகிற மாதமாய் இருக்கிறது. எல்லாம் உங்களை நோக்கி வர்ற ஒரு மாதமாய் இருக்கிறது. எல்லாம் உங்களுக்கென்று தேவன் வைத்தது உங்கள் கையில வருகிற ஒரு மாதமாய் இருக்கிறது. ஆமென்.